எனக்கு இந்த சர்க்கஸு மேஜிக் ஷோ இந்த ரெண்டும் அவ்வளோவா பிடிக்காது. முதல் காரணம் அதனுடைய டிக்கெட் விலை ஜாஸ்தி. பார்த்துக்கிறீங்களா? மேஜிக் ஷோலலாம் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காரணுன்னா 500 ரூபா 1000 ரூபான்னு இருக்கும். சர்க்கஸும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ரோல்னா விலை ஜாஸ்தி. சினிமாவில் பின்னால் உட்கார்ந்தா தான் விலை ஜாஸ்தி. விலை ஜாஸ்தி, அதனால் போக மாட்டேன். என் ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டேன். இவர் சொன்ன மாதிரியே ஒரு ஐட்டம். என்ன ஒன்றுனா, ஒரு ஆள் மரப்பலகையில் வச்சுட்டு அவனை அப்படியே இப்படி வச்சுருக்காங்க. அந்த பலகை சுற்றுது. ஒரு அம்மா கண்ணை மூடிக்கின்னு கத்தி எடுத்து அடிக்குது. இவர் சொன்ன மாதிரியே தான். கத்தி போய் படலை, மரத்தில் தான் படுது. இது பார்த்துட்டு சும்மா கை தட்டிட்டு வந்திருக்கலாம். நம்ம வாய் சும்மா இருக்குதா? நான் எல்லாம் சர்க்கஸே கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணேன், என் ஒய்ஃபுக்கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் அந்த 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எப்போவுமே அப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். என் ஒய்ஃபுங்க டக்குன்னு குரல்லாம் மாறிடுச்சு. கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா உடனே நமக்கு ஈகோ இல்லை. உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, இல்லைவா அப்படி தான் அப்படின்னா, கண்டிப்பாக அது அவன் ஒய்ஃப் இல்லை சார். இல்லைங்க நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒய்ஃபாக கண்டு இருந்தது 6 கத்தி உள்ளே இறங்கியிருக்கோண்ணா. சார் என் ஒய்ஃபு சொன்ன விதம், அந்த டோனு, பயந்துட்டேன். நல்ல காலம் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவன். சர்க்கஸில் வேலை செஞ்சுருந்தேன் வச்சுக்க முடிஞ்சது கதை. ரொம்ப வாழ்க்கையில் இங்கே எல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு கருத்துக்களை சொன்னார்கள். நம்ம அருள் பிரகாஷ் மூளையுடைய உபயோகத்தை சொன்னார். ரொம்ப அற்புதமான பேச்சு. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருமே நினைக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறோம். ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்கான். ஒரு பெட்டி கடைக்காரங்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னு. கரெக்ட். ஒரு கிளர்க்கு கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் இந்த ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் ஆகணும். கரெக்ட், தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆம்பிஷன் எது தெரியுமா? எந்த மனிதன் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் என் ஆம்பிஷன் சொல்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழறான். நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க்கையில் வெற்றி அடையணும். எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, எது வெற்றின்னு நமக்கு தெரியல. இங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம். எது வெற்றி? சார் நான் ஒரு கவர்மெண்ட்டில் கிளர்க் ஆகிட்டேன் சார், ரிட்டையர் ஆன பிறகு ஒரு சொந்த வீடு சார், ரிட்டைர்மெண்ட் சார், பென்ஷன் சார், வெற்றி. சார் நான் நல்லா படிச்சுட்டேன் சார், அமெரிக்கா போயிட்டேன், அங்கேயே பெரிய சம்பளம், க்ரீன் கார்டு வாங்கிட்டு அமெரிக்காலே செட்டில் ஆகின, வெற்றி. என்னை பொறுத்த அளவுக்கு எது வெற்றி தெரியுமா? வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்க தெரியுமா? எப்போ உங்கள் குழந்தைகள் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா மாதிரி இருக்கணும், என் அம்மா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களோ அப்போ தான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும். எங்கள் அம்மா என் சின்ன வயசில் நிறைய சொல்லியிருக்காங்க, நீ வளர்ந்தா தாத்தா மாதிரி வரணும்டா. நம்ம தாத்தா மாதிரி, அப்பா மாதிரி இல்லை, தாத்தா மாதிரி. எங்கள் தாத்தா மாதிரி வரணும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா மாதிரிலாம் வர முடியாது. அவர் ரொம்ப நல்லவர், நம்மளால் அது முடியாது. அவர் யார் எது சொன்னாலும் நம்புவார். எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை. அதை தவிர அவர் போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுக்கிறாரு. ஆமாம் சார், அப்போ டெலிவரிலாம் கரெக்டாக ஆகிருக்கு சார். எங்கள் தாத்தா யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க, நம்ப மாட்டீங்க. ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறான் சார், எங்கள் தாத்தா கிட்டே இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்கள் தாத்தாவை வடக்கு கூட்டி போய் ஒரு மார்வாடி கிட்டே எங்கள் தாத்தாவே அடமானம் வச்சுட்டு போயிட்டான். எங்கள் தாத்தா அதே மார்வாடி கடையில் 2 வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கார். ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினான்னு கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரியலையாம் சார். எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு, அந்த அம்மா காங்கிரஸ், நான் டிஎம்கே அப்படின்னு நிற்கிறாரு. அவரை வச்சுன்னு நாங்கள் பண்ண அது மாதிரி வர முடியாது. ஆக வாழ்க்கையில் வெற்றினா நம்ம குழந்தைகள் நம்மளுடைய ரோல் மாடல், நாம் ரோல் மாடலாக இருக்கணும். இப்போ எனக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, பொறுத்தார். எது தெரியும்? பொறுமை. இன்றைக்கி எது இல்லையோ அது. காலங்காலமாக எது குறைஞ்சின்னு வர்றது? பொறுமை.
பொறுத்தார் பூமி ஆழ்வார். சார் வள்ளுவர் அதை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கார். ஒருத்தனுடைய நிறைகுணம் என்பது அப்படியே நிற்கணும்னா பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கமான்றது தான் இல்லை, பொறுமைன்றது இல்லைங்க. நிறைய பேர் பாருங்களேன், உங்களுக்கு நம்மளே அப்படி நிறைய இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவனும் அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுனா கேட்க தயாராக இல்லை சார் எவனுமே. நிறைய கேரக்டர் நம்ம டெய்லி பார்க்குறோம் சார். நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிங்களேன், அவனும் பேச ஆரம்பிப்பான். அதாவதுங்க நேற்று பேப்பர் பார்த்தீங்களா அதில் அப்படின்வான். நம்ம என்ன சொல்ல வரோம், அவன் என்னன்னு கேட்குறான், நம்மளை பேசவே விட மாட்டான், அவனே பேசின்னு இருப்பான். எதுலையுமே பொறுமை இல்லை, எதுக்குமே பொறுமை இல்லை. பொறுமை மட்டும் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்த இலக்கை அடைவீர்கள், அதுதான் நிச்சயம். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய உழைப்பு எல்லாம். முதல்ல பொறுமை இருக்கணும். யாருக்கிட்டையாவது இப்போல்லாம் ரொம்ப அநியாயமாயிட்டானுங்க. டைம் என்னன்னு கேட்டால் 8:40 முடிஞ்சு போச்சு. ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்ல மாட்டான். சார் டைம் உனக்கு டைம் சொல்கிறதுக்கு தான் நான் மாற்றி கட்டினு வரலாம். இவ்வளோ வசனம் பேசுறதுக்கு டைமை சொல்லி தொலைக்கலாம். சொல்ல மாட்டானுங்க. அவ்வளோ ஈகோ. சில பேர் பார்த்துருக்கீங்களா, சாதாரணமாக பேப்பர் படிப்பான் சார், அதுலேயே பொறுமை இல்லாமல் பேப்பர்கிட்ட பேசுவான். பார்த்துக்கிறீங்களா? அரசாங்கம் ஏதாவது முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னா. ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், 8 பெண்களை திருமணம் பண்ணிவிட்டு 9வது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான், போலீஸில் மாட்டிக்கினான். அதை போட்டிருக்கான். நம்ம பேப்பர்காரங்க குறும்பு ஜாஸ்தி சார். 8 பெண்களை ஏமாற்றணுன்னா என்னென்னு போடுவீங்க சார்? களவாணின்னு போடணும், கேடின்னு போடணும், பொறுக்கின்னு போடணும். ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான். காதல் மன்னன் கைது. எது 8 பொண்ணை ஏமாற்றினான். படிக்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும், நம்ம வேஸ்ட்டு போல இருக்குது, நம்ம மன்னனில் இளவரசனாக கூட ஆக முடியாது போல இருக்குன்னு. இவன் படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதானே, குதிக்கிறான், பிபி வருது. அந்த படித்து என்ன இருக்குது அந்த அளவு பொறுமை கிடையாது. இவனெல்லாம் என்கவுண்டரில் முன்னதான் அந்த மாதிரி 8 பெண்களை கெடுக்குது ஆண்கள். இப்போ ஒரு அம்மா மாட்டிருக்குது, சத்தியான ஒரு அம்மா 52 ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்குது. ஆமாங்க, 52 நாட் அவுட்டு, போலீஸ் பிடிச்சிச்சு, இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம். அதனால் இவன் என்கவுண்டர் போடணும். பொறுமை. படிச்சியா? பொறுமை. யோசி. ஒன்றை வச்சுக்கினே நம்மளால் சமாளிக்க முடியலையே, இவன் எப்படா 8 சமாளிக்க? அந்த மாதிரி பார்க்க ஆரம்பி. ஏன் டென்ஷன் ஆகிற சார்? டாக்டர்கிட்ட போகிறான் சார். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது. டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், அதனால் போனோடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஒரு டோக்கன் வாங்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். பொறுமையாக கிடையாதுங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்திலுமே லைஃப்பில் அமைதி கிடையாது, தூக்கம் வராது, எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்கிறது. ஒருத்தர் பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், டாக்டர் வேஸ்ட்டு, 500 ரூபா பிடுங்கிட்டான்றான். அவன் MD MCH படிச்சுட்டு பிடுங்கிட்டானா? ஏண்டாண்ணே, ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கல, ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கல, என்ன டாக்டர் அப்படின்னா? எனக்கு கூட கரெக்ட் தான் போல இருக்குது. ஏன்னா என்னடா உடம்புக்குன்னு, முட்டி வலின்னா. முட்டி வலிக்கு எதுக்குடா தெர்மாமீட்டர் வைக்கணும்? இவன் என்ன நினைக்கிறான் சார், 500 ரூபாய்க்கு எல்லாம் பண்ணணும். முட்டி வலிக்கு போனவனுக்கு தெர்மாமீட்டர் எதுக்கு? இவன் எதிர்பார்க்குறான். என்னைக்காவது நாம் கியூவில் நின்று இருக்கோமா, இல்லை கியூவில் அமைதியாக நின்று இருக்கோமா? அந்த 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 நாகரிகமே இன்னும் வரல. கியூவில் நிற்கிறது, ஒரு ப்ளீஸ் சொல்கிறது, ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு கோயிலுக்கு போங்க சார், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட தானே போகிறோம், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ. அங்கே எதுக்கு அர்ஜென்ட் காமிக்கிற? ரொம்ப கஷ்டம் சார். சார் சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்ததுங்க கோயிலில்? அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். முன்னாடிலாம் சிறப்பு தரிசனமே கிடையாது, எல்லா தர்ம தரிசனம் தான் இருந்தது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போய் உடனே சாமி கும்பிடணும். அதனால் அந்த ஐயரை என்ன பண்ணுறது, சாமி சாமி சாமின்னு ஐயர் கல்லில் படுற மாதிரி ஒரு 20 ரூபா சாமி சாமின்னா. அவர் பாவம் நல்லவராக இருந்தார், 20 ரூபா பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார் யார் ரூபா காமிச்சாலும் வாங்கோன்னாரு. கட்சியில் என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது வரலான்னு ஆயிடுச்சு.
நவகிரகம் சுற்றும் போது பார்த்துக்கிறீங்களா, இடிச்சிட்டு போகிறான் சார். எதுக்கு? நீ 9 சுற்றவே வேணாம், கடகடன்னு சுற்றி எத்தனை நம்பர் சுற்றினான்னு அவனுக்கு தெரியாமல் சில பேர் ரிவர்ஸில் சுற்றி கழிக்கிறான் சார் சொல்லி. எல்லா இடத்திலும் பொறுமை இல்லாமல் இருக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்காது சார். ஒரு பையனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை. இந்த பையன் ஜப்பான் பையன், சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க கடவுள் இல்லை அப்படின்ட்டான். உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் ஃபாதர்கிட்ட, இவன் உல்ட்டாவாக இருக்கான், கடவுள் இல்லவே இல்லைன்றான், எந்த கடவுளும் இல்லைன்றான், மதம்லாம் கடவுளே இல்லைன்ட்டான் அப்படின்னாரு. ஃபாதர் சொன்னாலாம், டேய் நீ ஒரு 6 மாதம் அமெரிக்காவில் போய் இருப்போம் அப்படின்னாரு. அமெரிக்காவில் போய் இருந்தான். இருந்துட்டு வந்தான். ஃபாதரை பார்த்தான். இப்போ சொல்லு, கடவுள் இருக்காரா? இல்லை ஃபாதர். அப்படியா, சரி நீ ஒரு 6 மாதம் சைனாவில் போய் இருப்போம் அப்படின்னாரு. சைனாவில் போனான். ஒரு 6 மாதம் இருந்தான். வந்துட்டான். கடவுள் இருக்காரா? இல்லை. அப்போ நீ இந்தியா போ, ஒரு 6 மாதம் இருந்துட்டு வேணாம் சார். 5 நாளில் திரும்ப வந்துட்டான் சார். கடவுள் இருக்கார், கடவுள் இருக்கார்னா. ஏன்னா அங்கே போய் பாருங்கள் டிராஃபிக்கை. இந்த டிராஃபிக்கை உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம், கடவுள் தான் காப்பாற்றுறாருன்னு. டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு யார் சார் காரணம்? நம்மக்கிட்ட இல்லாத பொறுமை தான். ஒருத்தர் பின் ஒருத்தர் போகணுன்ற ஒரு முடிவு பொறுமை இருந்ததுன்னா என்னைக்காவது டிராஃபிக் ஜாம் ஆகுமா? ஆகாது. நீங்கள் ஆள் இல்லாத ரயில் பாதை இருக்குல்ல, அது பார்த்துக்கிறீங்களா? அது இவ்வளோ பெரிய ராடு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இனிமேல் அதை கடக்கும் போது தயவு செஞ்சு பாருங்கள், அத்தனை பேர் ராடு நடுவில் வளைஞ்சிருக்கும். அது வளைச்சது யார்? நம்ம வண்டி எடுத்து போயிட்டு சைடாக போய் அது ஏன் போடுறான்? ட்ரெயின் வரப்போகுதுன்றது போகிறான். ஒரு 2 நிமிஷம் பொறுக்க முடியல, அது உள்ளே போய் மாட்டி. ஆக பொறுமையே இல்லாத போயிடுச்சு சார். பொறுமையாக இருக்கணும்னு வச்சுங்க. இன்றைய நிலைமையில் பொறுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறும் சாமியாக இருக்குதான். எத்தனை கேஸ் போடுங்க, கோச்சிக்கவே மாட்டான். போடு பார்த்துக்கிறேன். அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வர சிச்சா மாதிரியே வராது. உள்ளே போய்ங்க ஜட்ஜி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னார், சாமி கேஸே உங்கள் மேலே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்களாம். சிரிக்கிறார். ஜாமீன் வாங்கிட்டு சென்று வருகிறேன்னாரு. மறுபடியும் ஜட்ஜி சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த இடுகாடு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு இங்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது பண்ணாங்க. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து போகிற இடம் தான், விடுங்க அப்படின்னாரு. சார் நிதானம் இருக்கணும் சார், பொறுமை இருக்கணும் சார். யாராவது நம்ம வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, யாராவது உன்னை இகழ்ந்தால் கூட பரவாயில்ல பொறுமையாக இருன்றார். எப்படி முடியணும். நான் அதை அனுபவத்தில் பார்த்துருக்கேன் சார். எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டு, பிரம்மாண்டமாக அரேஞ்ச்மெண்ட்டு. என்ன பண்ணிட்டார் ஜிஎம், நீ சீஃப் கெஸ்ட் டெல்லியிலேருந்து வந்தார், அவரை ரிசீவ் பண்ணு, ஹோட்டலில் போடு அப்படின்னாரு. ரைட்டுண்ணா. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி கார் பார்க்கிங் நீ இன்சார்ஜ். ஓகே. இல்லை என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாரை விட எனக்கு தான் வேதனை அதிகம். நமக்குன்னு சொல்லி வச்சா மாதிரி வர சீஃப் கெஸ்ட்டு நைட்டு 2 மணி ஃப்ளைட்டில் வரான். ஏர்போர்ட்டில் போய் காத்துன்னு இருந்தேன். 2 மணிக்கு வந்தான். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டேன். தேங்காய் எண்ணெய் கிடைக்குமாண்ணா. 2 மணிக்கு வெளில போய் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்தேன். நான் ஃபில்டர் காஃபி தான் குடிப்பேன், இந்த ஹோட்டலில் கிடைக்காத ஃபில்டர் காஃபின்னா கொல்லப்படாதீங்க சார். 5 மணிக்குன்னு வீட்டில் போயிட்டு ஒய்ஃபை எழுப்பி 5 மணிக்கு ஃபில்டர் காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவ்வளோ வேலை செஞ்சேன். அடுத்த நாள் கார் பார்க்கிங். இந்த எந்த இடத்துலையும் பெண்களுக்கு எப்போவுமே ஒரு மரியாதை கூடுதல். ஃபங்க்ஷன்னா கூட எங்கள் ஆஃபீஸ் லேடிஸுக்கெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு வேலை கிடையாது, பல பட்டு போடுவேன். ஆஃபீஸ் செலவுலேயே பூ வாங்கியிருக்கோம், தலை ஃபுல்லாக பூ வச்சுக்கோம், எல்லாம் ஆஃபீஸ் செலவு. அவங்க செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா சார், சீஃப் கெஸ்ட்டு வரும்போது குத்து விளக்கு ஏற்று வரல, அதுக்கு அந்த மெழுகுவத்தி எதுவுமே கொடுக்க பாருங்க, அவ்வளோதான்.
எல்லா ஃபோட்டோலையும் அதுதான். என்ன பிரச்சனை ஆகிடுச்சு, நான் கார் பார்க்கிங்கில் வெந்து வேகாமல் நொந்து நூலாகி போனேன். எல்லாமே முடிஞ்ச பிறகு ஆல்பத்தை பார்த்த எம்டி என்ன பண்ணிட்டாரு, நான் ஃபங்க்ஷன் அன்றைக்கி லீவுன்னு நினச்சிருக்கிறாரு. கூப்பிட்டு திட்டினாருங்க எல்லாரும். இது வரைக்கும் ஃபங்க்ஷன் அன்றைக்கி நீங்கள் லீவ் போடுறது எப்படி சார் நியாயம், நாங்கள்லாம் லூஸா ஊடுறாரு. அவருக்கு தெரியல, அவமானம் போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம நிலைமை தெரியும். நான் வெளியில் வந்த பிறகு ஜிஎம் போய் சொல்லியிருக்காரு, சார் இருந்ததுலேயே அந்த ஆள் தான் ஜாஸ்தி வேலை செஞ்சான், விஐபியை கூட்டணும் தான், கார் பார்க்கிங்லேருந்து தான், அதனாலேயே எந்த ஃபோட்டோலேயும் அவர் இல்லைன்னு. நம்ப மாட்டீங்க, பொறுமை காத்ததன் விளைவாக அந்த எம்டி மறுபடியும் கூப்பிட்டு, எம்டி என்கிட்ட சாரி கேட்டது மட்டும் இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு தூக்கி கொடுத்தாரு. பொறுமை என்பது உண்மையிலேயே உங்களுக்கு யாராவது திட்டினா கூட சரி, உங்களுக்கு பணம் கண்டிப்பாக பணம் வரும் சார். பொறுமையாக இருக்கணும் சார், எல்லாத்துக்கும் கோச்சிக்க முடியாது. அதுவும் 20, 24 வயசில், 25, 30 வயசில் நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது வச்சுங்க. அப்போல்லாம் நம்ம எவ்வளோ ரத்த சூடு, பொறுமை கிடையாது, டீனேஜ், எல்லாத்துக்கும் கோபம் வரும். கோவப்படக்கூடாது. நம்ம நிறைய பேர் கோவப்படுறதில்லை. இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க, ஆச்சா தாலி கட்டினேன். தாலி கட்டிட்டு அப்படி திரும்புகிறேன். எங்கள் மாமனார் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, அப்பா ஒரு பாரத்தை இறக்கிட்டேன்னாரு. எனக்கு சுருன்னு கோபம் வந்தது. அப்போது 25 வருஷமாக இருந்தாலும் பொண்ணு வளர்க்கலை. ஒரு பாரம் கல் வச்சுக்கின்னு எவனாவது இழிச்சம் வாங்கி வந்தால் அவன் தலையில் கட்டிடலான்னு வெயிட் பண்ணிக்கிறான். நம்ம மாட்டிக்கணும் சார். கோபம் வருது சார். அந்த நேரத்தில் எழுந்து யாரை சொன்னாய், பொறுமை. அப்போ ஒன்றும் தெரியாது. புது வேட்டி, புது சட்டை, இந்த கையில் இதெல்லாம் போட்டு, மோதிரம் போட்டு, செயின் போட்டு, மாலை போட்டு, பலியாடு மாதிரி கூட்டி போவாங்களே. அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு கல்யாணமா, ஒன்றும் புரியல. அப்படியே நேராக போயிட்டு எங்கள் மாமனார் காலில் எழுந்தவுடனே அவர் சொன்னார், மாப்பிள்ளை என் பொண்ணை நான் குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு. மறுபடியும் சுருன்னு ஏறுது. அப்போ எங்கள் வீட்டில் என்ன மாடு மாதிரியா வளர்த்தாங்க? உங்கள் வீட்டில் பொம்பளை குழந்தை, எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை. பொறுமை. எல்லாத்துக்கும் கோச்சிக்கினாக்கா வாழ்க்கை சரியாக வராது சார். எல்லாத்துக்குமே அப்படி தான். நமக்கு பொறுமை இருந்தது வச்சுங்க, எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம். சின்ன சின்ன விஷயம். காலையில் பஸ்ஸில் ஏறுறோம் சார், சில்லறை இல்லை, கவர்மெண்ட் பஸ்ஸு, 500 ரூபா நீட்டுறீங்க. கண்டக்டர் என்ன பண்ணுவார், ரொம்ப நாகரிகமாக இறங்கிடுங்கன்னு சொல்லுவார். இல்லை, உடனே நீங்கள் சில்லறை நீ தான் எடுத்துனோன்னா பொறுமை. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கோபமே பட வேணாம். அதே கண்டக்டர்கிட்ட, சார் சில்லறை இல்லை, 500 ரூபா கிட்ட உங்களுக்கு தெரியும், எனக்கு உங்கள்கிட்ட சில்லறை இருக்காதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்தாங்க டிக்கெட்டை கொடுங்க. எனக்கு 500 ரூபாய்க்கு முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல, சில்லறை கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் இறங்கிறதுக்குள்ளே கரெக்டு சில்லறையே கண்டக்டர் கொடுப்பாரு. உங்களுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் காட்டிய பொறுமை. சில பேர் பேங்க்கில் போய் குதிப்பான். 1 மணிக்குள்ளே டிடி எடுக்கணும், 1லேருந்து 2 மணி வரையும் லஞ்ச் டைம் பேங்க்கு. நமக்கு நம்ம வேலை ஆகணுங்க. 12:45 உள்ளே போகிறோம், பேங்க்கில் லஞ்சுன்னு போட்டு வச்சுக்கிறான். நீங்கள் அங்கே போய் ரூல்ஸ் பேச முடியாது. போடா அப்படின்வாங்க. போய் கெஞ்சணும், தப்பு இல்லை. ஒரு பொறுமை இருந்ததுனாலே போதுங்க. இப்போ நமக்கு மேலே அதிகாரியாக சொல்லுவான் தெரியுமா, பார்த்துக்கிறீங்களா? என்ன மாதிரி ஒரு நல்லவன் இங்கே உண்டா ஆஃபீஸ்லன்னுவான். இருச்சலாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் அவன் பக்கா கேடின்னு. சொல்ல முடியுமா? பொறுமை. சார் உங்களுக்கு தெரியாதா சார், அவ்வளோதான். அப்போ அவனுக்கு புரிஞ்சிடும். மகாகவி பாரதி சொல்கிறான், யோகம் யாகம்லாம் வேற, ஊருக்கு உழைப்பது யோகம், நலம் ஓங்கிடுமாறு பணி செய்தல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெஞ்ஞானம். பொறுமையாக இருக்குது தான் மெஞ்ஞானம். பொறுமையாக இருக்கணும் சார். பொறுமையாக இருந்தால் தெய்வம். ஒரு ஊரில் தேர் விழா நடக்குது. தேர் 4 மாட வீதி சுற்றிட்டு நிற்கிது. அந்த பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் லாரி போகுது, குப்பை வண்டி. இந்த கார்ப்பரேஷன் லாரி தேரை பார்த்தது, உனக்கு வந்த வாழ்வு பாருந்துச்சு. ஏன்னா என்னென்ன இந்த ஜனங்க இருக்காங்களே ரொம்ப நன்றி கெட்டவனுங்கச்சு. யார்? குப்பை லாரி. ஏன்னா ஆமாம், நீ
364 நாள் அமைதியாக இருக்க, பொறுமையாக. ஒரே நாள் தான் சுற்றி வர. நான் 365 நாளும் ராத்திரி பகலும் காலையில் சாயங்காலம் ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போய் குப்பை எடுத்துனுக்கிறேன். ஆனால் இந்த ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவனுங்க. என்னென்னா, உன்னை பார்த்தா கும்புறான், நீ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வர, என்ன பார்த்தா மூக்க முடிகிறான். நன்றி கேட்டவங்க இது. சரி சொல்லிச்சான், அப்படி இல்லை, ஜனங்களை தப்பு சொல்லாத. 364 நாட்கள் பொறுமையாக காத்திருந்ததனால் என் உள்ளே தெய்வம் வந்து நின்றது. அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள். 365 நாளும் வந்தாலும் உன் உள்ள குப்பை இருக்குது, அதனால தான் மக்கள் மூக்க குடிக்கிறார்கள். பொறுமை காலுங்கள், தெய்வம் உங்களிடம் குடிபுகும். பொறுமை இல்லைன்னா குப்பை தான். பொறுமை வேணும் சார். நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது சார். பக்குவப்படுதல் வேற, பதப்படுத்துதல் வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு மாங்காவை எடுத்துன்னு வாங்களேன், ஃப்ரிட்ஜில் வைங்க, 2 நாள் கழித்து பாருங்கள், மாங்காவாகவே இருக்கும், கெட்டு போயிடாது மாங்காய். ஆனால் மாங்காவாகவே இருக்கும். அது பக்குவப்படுத்துவதில்லை, பதப்படுத்துவது. அதே மாங்காவை வீட்டில் காத்தோட்டமாக ஒரு டைனிங் டேபிள் மேலே வைங்க, அடுத்த நாள் மாம்பழமாக மாறிடும். ஆக நம்முடைய பொறுமை எந்த அளவுனா, உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும். பொறுமை இல்லை என்றால் நீங்கள் பதப்படுத்துவது தான் ஒன்று. யாராக இருந்தாலும் சரி சார். அதாவது சுவாமி விவேகானந்தர் வந்து நம்ம இவ்வளோ சொல்கிறோம், அமெரிக்காவுக்கு போனார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னார், எல்லாம் கரெக்டு. ஆனால் விவேகானந்தர் போனதே ஒரு தப்பான நாள். அங்கே ஆக்சுவலாக மாநாடு நடக்குது செப்டம்பரில். விவேகானந்தர் தவறுதலாக ஜூலையிலே போயிட்டார். ஜூலையிலே போயிட்டார். செலவுக்கு காசு கிடையாது. கொண்டு போன லெட்டரை தொலைச்சிட்டாரு. கடும் குளிர் அமெரிக்காவில், தங்க முடியல. அவர் எழுதுகிறாரு, ஒரு 100 முறையாவது யோசித்து இருப்பேன் திரும்பி விடலாம் இந்தியாவுக்கு என்று. ஆனால் நான் பொறுமை காத்ததன் பலனை இன்று அனுபவிக்கிறேன். இல்லை என்றால் இந்த வெற்றி என்னை அடைந்திருக்காது. சுவாமி விவேகானந்தர் பொறுமையாக இருக்கணும். உடனே திரும்பி வந்திருந்தார்னா இன்றைக்கி நம்மளுக்கு விவேகானந்தர் தெரிஞ்சிருக்காது. பொறுமை நிறைய பேருக்கு அது இல்லை. யார் எதை சொன்னாலும் சரி சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க போதும். யார் எதை சொன்னாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிச்சவர் எடிசன் இல்லையா? அவரை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் போனார். அவரும் சயின்டிஸ்ட்டு. அவர்கிட்ட போய் நீங்கள் 1000க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னாரு. என்னென்ன? ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சா அது ஓடும். எடிசன் சொல்லியிருக்காரு. எது எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர், அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஓட முடியாது. ஒன்று ஒரு பொருளை இழுக்கணும், இல்லை தள்ளணும், தானாக போகாது. ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்து சொல்கிறது அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்கிறத இந்த காதில் வாங்கிட்டு பொறுமை காத்து அந்த முயற்சியை சற்றும் விடாமல் வெற்றி கண்டவர் தான் ஃபோர்டு. அவரால் தான் கார் கண்டுபிடிச்சி. இன்றைக்கி உலகத்தில் எங்கேயாவது ரோடு இருக்குதுன்னா அது ஃபோர்டால் தான். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்துட்டால் போதும். நிறைய பேருக்கு சாமி கும்பிட்றதுலே பொறுமை கிடையாது சார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு 6 மாதம் இவன் கேட்டதை கொடுக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ஒரு 6 மாதம் இந்த கோயிலுக்கு போவான், 6 மாதம் சிவன் கோயிலுக்கு போவான், 6 மாதம் திருவண்ணாமலைக்கு போவான், 6 மாதம் ராகவேந்தர் ஆடுவான், 6 மாதம் பாபா ஆடுவான். மாறிக்கினே இருக்கும். என்ன பொறுமை கிடையாது. தெய்வத்தை பார்ப்பதில் கூட பொறுமை கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் சார். பொறுமை இருந்தது வச்சிங்களேன், எல்லாம் நடக்கும். பொறுமை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சில பேர் வாழ்க்கை விலங்குலன்னு பேர் மாற்றிக்கிறாங்க சார். ரொம்ப அநியாயம் அதெல்லாம். நினச்சது நடக்கலை, என் பேர் ராசி இல்லை சார், நான் எப்படி ராசி இல்லாமல் போவான், உனக்கு வச்ச பேர் இத்தனை நாள் ராசியாக இருந்தது. இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் சுற்றி நிற்கிறான் சார். விஞ்ஞானம் நம்மளுக்கு நேமியாலஜி ரேடியாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. நேமியாலஜின்னு வச்சுருக்கான் சார். யார் போனாலும் பேரை மாற்றிடுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் ராம். ராமை விட நல்ல பேர் இருக்கா சார். அவனுக்கு போயிருக்கான். பேர் என்ன? ராம். ராமுக்கு என்ன இனிஷியல்னு கேட்டிருக்கான். உலகம் ஃபுல்லாக ராமுக்கு இனிஷியல் ஆரியம் தான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், உன் ஜாதகப்படி அது தப்பு.
நீ என்ன பண்ணுற 2 R 3 A 3 M உன் ஜாதகத்துக்கு அவ்வளோ எழுத்து வேணும். நம்ப மாட்டீங்க, என் ஃப்ரெண்டு இப்போ அப்படி தான் எழுதுகிறான். பேங்க்கு செக்கெல்லாம் கூட அப்படி தான், 2 R 3 A 3 M. மென்டலு இல்லை. நானே போனேன் அந்த ஆளுக்கிட்ட, என் பேர் மோகன சுந்தரான்னு. நல்லா இருக்கு. அப்போ நான் கூட பெருமையாக நினச்சேன், நம்மளை தெரியுது போல இருக்குது இந்த ஆளுக்கு, ஒரு வேளை தப்பாக சொல்லிட்டான்னா நம்ம வெளில மீட்டிங்கில் சொல்லிட்டோன்னு பயப்படுறான். அவனா பயப்படுவான். அடுத்த கேள்வி என்ன கேட்டான், இன்ஷியல் என்னான்னா எஸ்ன்னு மாற்றிடுறான். எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது 2 லட்ச ரூபா கடனும் இன்ஷியலும் மாற்றி 2 தான். எல்லாமே அப்படி தான். பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவங்க தான் இந்த விதி மேலே பழிய போடுறது. எல்லாத்திலுமா விதி. சார் பந்தியில் உட்காந்துக்கிறான், பச்சடி போட்டுன்னு வரான், இவனுக்கு போடல, மறந்துட்டான். அவனா வாய்க்கால் வரப்பு தகராறான்னா இவனுக்கு போடாமல் அடுத்த இலையிலேருந்து போட்டு போயிட்டான். பச்சடி தானே, வாழ்க்கையில் பச்சடி சாப்பிட்டது இல்லையா, பார்த்தது இல்லையா? ஆனால் 5 லட்ச ரூபா திருட்டு போன மாதிரி அப்படியே அது பார்த்துக்கிறீங்களா? பரிமாறுறவனையே பார்ப்பான் பச்சடிக்கு. இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான், பச்சடி போடல ஒருக்கு. அது இவன் சொல்கிறான், ஆமாம் சார் என் விதி, நான் எங்கள் அம்மாவுக்கு 5ஆவது பிள்ளை, முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா டை, அப்பவும் பச்சடிக்கு அப்படி தான் பார்த்துன்னு போகிறேன். எதுக்கு எது சார்? ஒரு குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால், நம்ம குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் 1 மினிட் பொறுமை. ஒரே நிமிஷம், 1 நிமிஷம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1 நிமிஷம் மட்டும் பொறுமையாக இருந்துருங்களேன், பிரச்சனையே கிடையாது சார். ஒரு அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்குது. எப்போவுமே ஒய்ஃபுங்க காஃபி எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க, நம்மளே பார்த்து குடிச்சிடணும். குடிக்கும்போது நான் நிறைய வாட்டி குடிக்கும்போது சூடாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னா உள்ளேருந்து குரல் வரும், ஆத்திக்கங்க அப்படின்னு. சூடே இல்லை, வச்ச உடனே குடிச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் பதில் ரெடியாக இருக்கும். உள்ள ஒரு அம்மா காஃபி எடுத்துன்னு வந்து வச்சுது, இருந்தால் பேப்பரை இப்படி திருப்பினான் சார். இவரோட பொண்ணு ஓடி வந்து இடிச்சிடுச்சு, டேபிளை காஃபி கொட்டிடுச்சு. இதுதான் இன்சிடெண்ட்டு. நாயே நாயே கண்ணில்ல. 1 நிமிஷம் பொறுமை இல்லாமல் திட்டின வச்சுங்களேன், அந்த பொண்ணு அன்னைக்கு காலையில் அந்த டே முடிஞ்சு போச்சு. அம்மா வெளில வரா, அதை வச்சவொன்னே குடிச்சிருந்தான், உங்களுக்கு அறிவில்லையான்னு வாவோ, முடிஞ்சு போச்சு. நீ வச்சேன்னு எனக்கு சொல்கிறதானே, முடிஞ்சு போச்சு. சார் 1 நிமிஷம் பொறுமையாக இருக்கணும் சார். 1 நிமிஷம். அது யார்? நம்ம குழந்தை. 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் வாயில் வர வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக மாறும். அந்த பொண்ணு பாப்பா ஊற்றிடுவோன்னா பக்குன்னு ஆயிடுச்சு, அப்பாவோட காஃபி ஊற்றிடுவேன்னு. உடனே அந்த 1 நிமிஷம் பொறுமைக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், விடுப்பா விடுப்பா, காலைல அடிபட்டுதாடா, அடி இல்லைல்ல, போ 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 போ. ஒய்ஃபு உள்ளேருந்து வருவாங்க, ஒய்ஃபுக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், வச்சவொன்னே குடிச்சிருக்கணும், பாப்பா இடிச்சிருச்சு சொல்லியிருக்கணும். ஒய்ஃபு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் குடிக்கிற வரையும் நின்று டம்ளர் எடுத்து போயிருக்கணுங்க, தப்பு பண்ணிட்டேன். சார் 1 நிமிஷம் பொறுமை ஒரு குடும்பத்தில் காலையில் ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றுகிறது என்று சொன்னால், அப்போ மொத்தமாகவே பொறுமையாக இருந்தோம்னா, பொறுமை வேணும் சார், பொறுமை வேணும். 1 நிமிஷம் யோசித்தா போதுங்க, பெரிய வெற்றி அடையலாம். ஒரு சிங்கம் கரடி நரி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு வாக்கிங் போகிறாங்க. கரடியும் நரியும் சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு, கொஞ்சம் பசிக்குது ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. சிங்கம் இரு ஏதாவது மாட்டோன்னு புலி வந்து புலியை பார்த்தோன்னே சிங்கம் ஓடி போய் ஒரே அடிச்சு புலியை கொண்டு வந்து அது போராடி ஜெயிச்சு எத்தனை வருதுல்ல, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. கரடியை பார்த்தது, 3 பேருக்கு சரியாக ஷேர் போடு அப்படின்ச்சு. இந்த கரடி 1 நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கணும், பண்ணாமல் என்ன பண்ணிச்சு, சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சுல, என்ன 3 பேருக்கு சரியாக ஷேர் போடுன்னு. அதனால் 3யும் கரெக்டாக ஒரே அளவாக 3. சிங்கம் அப்படி திரும்பி பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுச்சு சிங்கம். ராஸ்கல், ஒரு பேச்சுக்கு சொன்னோம் 3 பேருக்கு சரியாக, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், போய் அச்சுன்னு வந்தது நம்ம தான்,
சும்மா புதர்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஷேர் மட்டும் சரியாக, அதுவும் நரிக்கும் ஒரே அதே ஷேர். சிங்கம் கோபம் வந்து டென்ஷன் ஆகி பொறுமையை இழந்து கரடியை ஒரே அடி வச்சது, செத்துப்போச்சு கரடி. இப்போ சிங்கம் சொல்லிச்சு நரிக்கிட்ட, புலி கரடி நம்ம 2 பேருக்கு ஒரே மாதிரி ஷேர் போடு அப்படின்ச்சு. நரி ஒரு நிமிஷம் யோசிச்சது, ஓகே அப்படின்ட்டு மொத்தமாக ஒரு 90% எடுத்து அப்படி வச்சுது, ஒரு 10% எடுத்து இப்படி வச்சுது. ராஜா, இந்த 90% உங்களுக்கு, 10 எனக்கு. சிங்கத்துக்கு பயங்கர குஷி. இப்படி இவ்வளோ கரெக்டாக ஷேர் பண்ண, சரி சமமா தெரியுது சிங்கத்துக்கு. அப்போது நரி சொல்லிச்சான், எப்படி கற்றுக்கினேன் இதான்னு? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கரடிகிட்ட கற்றுக்கினேன் ராஜா. டாய், உனக்கு தெரியாதா எனக்கு? அப்படிதாங்க சார், எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் சார். நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா ஒய்ஃபு வச்சுருக்கிற குடும்பங்களில் அம்மாவும் நம்ம வீட்டில் இருக்காங்க வச்சுங்க, ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற விஷயம் அது என்ன, சண்டை வரும். சண்டையில் ஒய்ஃபு கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமானு கேட்பாங்கல்ல. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் பதில் சொல்லுவான் சில முட்டாள், எங்கள் அம்மா தானுவான். அவனுக்கும் சோறு இல்லை, அவங்க அம்மாவுக்கும் சோறு இல்லை. ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசி, விடுடா இன்னும் கொஞ்ச நாள் போ அப்படின்னு சொல்லி விட்டுடணும். அந்த இன்னும் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுதான் புத்தாலித்தனம். அதுக்கு நமக்கு தேவை ஒரு நிமிஷம். சார், குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான் சார். நம்ம குழந்தைங்க கேள்வி சார், குழந்தைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் சார். குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான். ஏன்? பொறுமை கிடையாது. தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறாரு அப்பா, எப்பவுமே தெரியல, தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிக்காதேன்னு வாங்க. அப்புறம் தீபாவளிக்கு வாங்கினதே கொஞ்சம் முறைக்கு நம்ம எதிர்க்கே கொஞ்சம் பேக்கெட் எடுத்து பண்ணையில் வைப்பாங்க. பையன் கேட்பான் எதுக்கு, ஏன்னா அது கார்த்திகை தீபத்துக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு பண்டிகைக்கு பையன் டென்ஷன் ஆகிட்டான், வந்ததே கொஞ்சம் அதில் பாதி மேலே போயிடுச்சுன்னு. பையனுக்கு டெய்லி அந்த பட்டாசை பார்த்து என்றைக்கு ஃபங்க்ஷன் வரும், என்றைக்கு பண்டிகை வரும்னு. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எது பண்டிகை எது பூஜைன்னு சொல்லித்தரல. பையன் வீட்டில் விசேஷம்னா எல்லாமே பண்டிகைன்னு நினச்சினுக்கிறான். சரியா? அன்றைக்கி மாலை அமாவாசை, வீடு பெருகி கிருக்கி சுத்தம் பண்ணுறாங்க, பூஜை நடக்குது. பையன் நினச்சிங்கன்னா இன்றைக்கி பண்டிகை போல இருக்குதுன்னு அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், அப்பா இன்றைக்கி பண்டிகை எது? மாலை அமாவாசை, பட்டாசத்து கூட வெடிக்கணும்னா. அந்த ஒரு நிமிஷம் பொறுமையாக அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி பண்டிகையில் படாது, நீ தானே சொன்ன பண்டிகை இன்றைக்கி பட்டாது, அப்போ எப்போ தான் வெடிக்கிறது அப்படின்னா. இந்த டென்ஷனில் நான் பண்ணா, நான் செத்தா வெடி அப்படின்ட்டான். பையன் சொன்னால் அதுக்குள்ளே நம் திரும்பேன்னா. அவன் கவலை அதுதான், அதுக்குள்ளே நம் திரும்பேன்னா. சார், இப்போ கூட நிறைய பேர் டெத்து போகும்போது பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்கவுங்க அப்பா சொன்னதுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பொறுமை இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த காப்பியத்திலே ஒன்றாலும் பாருங்கள், பொறுமை இழக்கிற போது அந்த கதாபாத்திரம் மேலேருந்து கீழே வந்துடும். மகாபாரதத்திலே தருமனை போல ஒரு பொறுமைசாலி யாருமே இல்லை. நச்சு பொய்கையிலே தன் தம்பிகள் எல்லாம் விழுந்து செத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அசிரடி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி உத்தமனாக நான் தருமன். பாதி ராஜ்யத்தை எடுத்துகிட்டு துரியோதனன் திருப்பி தரமாட்டேன்னா டென்ஷன் ஆகலை. தம்பிகளை அடக்கி தர்மத்தை காத்தான். பொறுமை. இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் பீமன் சொன்னான். அப்பவும் பொறுமை. சூதாடினான், மனைவி வச்சு இருந்தான், அடிமையானான், 12 வருஷம் காட்டில் இருந்தான், அஞ்ஞான வாசம் இருந்தான், பொறுமை. கிருஷ்ணனை அனுப்பி ஏதாவது ஒன்று கிடைக்கதான் பரவாயில்ல, 5 நிலம் 5 வீடு, ஓகே, பொறுமை. ஆனால் சார், பொறுமையை இழந்துட்டீங்க வச்சிங்களேன், நம்மளை உண்மையான கோர முகம் வெளில வந்துடும். நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம நல்லவன் மாதிரி எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம் சார், எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம். ஆனால் நீங்கள் பொறுமையை இழந்துட்டீங்கன்னா உங்களுடைய நிஜ முகம் வெளியில் வந்துடும். தருமனுக்கு வந்தது என்ன? தருமனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை வருது சார். கர்ணன் தருமனை அடித்து துவைச்சி கொன்னுலான்னு யோசிக்கிறான். ஆனால் தாய்கிட்ட கொடுத்த வர ஞாபகம் வருது என்ன? அர்ஜுனனை தவிர மீதி பேரை கொல்ல மாட்டேன்னு. அதனால கர்ணன் என்ன பண்ணுவான்? தருமனை ஓடிப்போ அப்படின்ட்டுவான். அந்த அவன் ஓடிப்போன்னு சொன்னாங்களே, ரொம்ப அவமானப்பட்டுருவான் தருமன்.
ரொம்ப அவமானப்பட்டுவான். ரொம்ப அவமானப்பட்டதுனால வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லுவான், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நாளைக்கு கர்ணனை கொல்லணும், நாளைக்கு கர்ணனை கொல்லணும். அப்போவே பொறுமை இழந்து தருமனுடைய நிஜ முகம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. நாளைக்கே கர்ணனை கொல்லணும். அடுத்த நாள் போர் நடக்குது, கர்ணனை கொல்ல முடியல. அர்ஜுனன் திரும்பி வரான். பாசறைக்குள்ளே வந்த உடனே முதல் கேள்வி தர்மம் ஓடி வந்து, கர்ணன் செத்துட்டானா அப்படின்வான். அது நான் இல்லையே சார். அந்த இடத்துல பொறுமை இழந்ததுனால் தர்மனுடைய நிஜ முகம், அதுவரை நல்லவராக நினச்சிருந்தான்ல, நிஜ முகம், நீ எல்லாம் ஒரு தம்பியா, உன் கையில் இருக்குதுன்னா காண்டிவமா, என்ன ஒரு வில்லு, பயங்கர சண்டை. அப்போது தர்மன் என்பவன் பொறுமைசாலி, தர்மன் என்பவன் தர்மத்தை பார்த்த எல்லாம் உடஞ்சிது. ஏன்? ஒரு நிமிஷம் அவன் பொறுமையை பண்ணி முடிஞ்சுட்டான். சார், பொறுமை இல்லாமல் எல்லா இடத்துலையும் குலைக்கிறதுக்கு நம்ம என்ன நாயா சார்? நாய் பார்த்துக்கிறீங்களா? நம்ம வீட்டு நாய் தான். நைட்டு கம்முன்னு இருக்கும், ஏதாவது பூனை கிராஸ் பண்ணோம், பௌ அப்படின்னும். நைட்டு எல்லோரும் தூங்குறாங்க, குலைக்கக்கூடாது, அதுக்கு அது ஏதோ ஒரு உருவம் குலைக்கணும். நீங்கள் எது நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக இருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். பொறுமை இல்லை. ராமகிருஷ்ணர் அற்புதமான ஒரு கதை சொல்லுவார். என்னென்னா, ஒருத்தன் போய் கிணறு தோண்டினான், ஒரு 30 அடி தோண்டினான், அடச்சே அப்படின்னு போயிட்டான். திருப்பியும் போனான், அடுத்த நாள் வந்தான், ஒரு 31 அடி தோண்டினான், அடச்சே அப்படின்னு போயிட்டான். 3வது நாள் வந்தான், 32 அடி தோண்டினான், தண்ணி வரல, செக் போ அப்படின்ட்டான். அப்போ அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார். என்ன பிரச்சனைன்னாரு, தண்ணி வரல. டாய் லூஸு, முதல் நாள் எவ்வளோ தோண்டினேன்? 31. 2வது நாள் 32, 3வது நாள் 33. ஒன்று செய், இந்த 33 மறுபடியும் இன்னொரு புதிய கிணறு தோண்டாத, 33 தோண்டுனா. சார் நம்ப மாட்டீங்க, 34வது அடியில் தண்ணி வந்துடுச்சு. உன் பொறுமை இல்லை, 3 கிணறு தோண்டி இருக்க. பொறுமை ஒரு நிமிடம் இருந்தால் போதும். ஒன்றும் இல்லைங்க, பொறுமை இருந்தால் என்ன தெரியுமா, உங்கள் உடல் நலம் காக்கப்படும். பிபி வராது, டென்ஷன் ஆகாது. பொறுமையாக இருந்தீங்கன்னா கோபம் வராது. கோபம் தானே எல்லாத்துக்கும். ஆக உடல் நலம் காக்கலாம். 2வது, உங்கள் மனநலம் காக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால், யுஎன்ஓ சொல்லுது, ஆரோக்கியம் என்பது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதல்ல, உள்ளமும் சம்பந்தப்பட்டது. ஆக உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பொறுமையை காருங்கள். நாளையிலிருந்து இப்போவே நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறேன், சே எப்போ முடிப்பான்னு தெரியலையேன்னு, கொஞ்சம் பொறுமையை இழப்பீங்கல்ல. அதனால் நாளையிலிருந்து எப்பொழுது டென்ஷன் வராமல் இருந்தால் ஒரு நிமிடம் பொறுமையை காத்திருங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ மெட்ராஸ்லலாம் காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்கு போனீங்கன்னா, மெட்ராஸில் ஏன் நாகப்பட்டினத்திலே காலையில் 8 மணிக்கு போனீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லை. அது அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மார்க்கு குழந்தைக்கு சோறு விட்றத பார்த்து நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி வெளிச்சு போட்டு தின்னு 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 ஆட்டோக்காரன்ட்டா தின்னு ஆட்டோ வரைக்கும் தொத்திக்கிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் வரமா அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிருச்சு. அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டான்ட்டு போகிறான். அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு போய் ஆட்டோவில் திரிச்சு அந்த ஆட்டோ கொண்டு ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ்ஸுக்கு உள்ள சொன்னால் கீப் குவைட்டுணும், குழந்தைங்க பேசணுன்னு தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதனால தான் 3:30 மணிக்கு உள்ள தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசலும் நின்று பாருங்க, பெல் அடித்தோம்னா எல்லா பேரும் தீப்பிடிச்ச அவுட்டுக்குலேருந்து தப்பிச்சோடு இறம்போதே ஓடியாருவான். வந்துடும் எவனாவது நின்று நிதானமாக வந்து பார்த்துருக்கீங்களா? அப்போது ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். பரபரப்பான உலகத்தில் வாழ்கிறோங்கிறத விட நம் வீட்டிற்குள்ளேயே எல்லா விதமான அவலங்களும் நம் அனுமதியோடு வருகிற வீட்டிற்குள் நாம் வாழ்கிறோம். இப்போது நீங்கள் எல்லோரும் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லோரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறாங்க பாருங்க. எல்லோரும் பார்ப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்த்துருப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். ஒரு அம்மா சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார், ஏன்னா அவளுக்கு என்ன கெதியாவதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். நீங்கள் எல்லோரும் சீரியல் பார்ப்பீங்களா? நானும் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கு நீங்கள் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ். சரியா? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், இல்லைன்னா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கும் 5 ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போயே உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ். சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன்.
மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன், இல்லைனா அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் இருக்கா, என்ன பொருள், நம் வீட்டிற்குள் நம் அனுமதியோடு எல்லா அவலங்களும் வந்துவிட்ட இந்த சூழலில் நம்மையும் நம் பிள்ளைகளையும் சுத்தப்படுத்துகிற ஒரே வேலையை புத்தகம்தான் செய்யும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி இங்கே நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன சிக்கல்னு சொன்னால், சார் படிங்க படிங்கன்னு சொல்கிறீங்க, எங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு ஏன் படிங்கன்னு சொல்கிறோன்னா, சில பேர் சொல்கிறது குழப்பமாக இருக்கா. மெட்ராஸ் ஒரு இடத்துல எழுதி போடுகிறான், உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லி தருகிறோம். எல்லாரும் அமைதியாக கரெக்ட் மாதிரி தருது. உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லி தருகிறோம். அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாது, எப்படி எழுதி அனுப்புவான்? இது கூட பரவாயில்ல, கவர்மெண்ட்டில் ஒரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான், அபாயம். என்னது அபாயம்? அபாயம்னா தெரியும், டேஞ்சர், அந்த பக்கம் போக மாட்டோம். அது கீழே எழுதிக்கிறான் எச்சரிக்கை. நீ தான் அபாயம்னு போட்ட, அப்புறம் எச்சரிக்கை தேவையே இல்லை. அதுக்கு கீழே எழுதிக்கிறான் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. என்ன அபாயம், என்ன எச்சரிக்கை? 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. டீட்டெயில் எழுதிட்டான். அதுக்கு கீழே எழுதிக்கிறான் தொடாதே. அதை போய் நம்ம ஏன் தொட போகிறோம்? நீ தான் அபாயம்னு போட்ட, எச்சரிக்கைன்னு வேற போட்ட, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு வேற போட்ட, அது கீழே தொடாதே. அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான், தொட்டால் செத்து விடுவீர்கள். ஏன்டா 1000 வாட்ஸ் மின்சாரத்தை தொட்டா செத்துருவோன்னு எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் பாருங்க, அதான் ரொம்ப சூப்பர், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் செத்து போடுவானே, நீ யாரை தண்டிக்க போற? என்னன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாங்களாம். எனவே இன்றைக்கு இந்த சமூகத்தில் நம்மை தெளிவான நடத்துகிற ஒரே வேலையை புத்தகம் செய்கிறது. ஆதி காலத்திலிருந்து புத்தகம் படித்து படித்துத்தான் நம் முன்னோர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்ப ஒன்றும் இல்லை, இந்த புத்தகம் படிக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு காலம் ஆயிட்டனால தான் தமிழக அரசு இல்லை, இந்த மக்களுக்கு படிக்கிற வாசிக்கிற விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்று இத்தனை பிரம்மாண்டமான செலவுகளை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கேட்குறேன், நீங்க எல்லாம் தலையில பூ வைப்பீங்களா? நான் தமிழ்ல தானே பேசுறேன். நீங்க தலையில பூ வைப்பீங்களா? ஏன் வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறோன்னு தெரியாம இவ்வளோ காலம் வச்சுக்கிறாங்க பாரு. ஏன் வச்சுக்கிறீங்க? அழகுக்கு, அந்த அழகுக்கு, அப்புறம் வாசனைக்கு, ரைட், மங்களகரமாக இருக்கிறதுக்கு, இப்படி பல காரணம் சொல்கிறோம், பரவாயில்ல. ஆனால் பூ வைக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன குறிப்பு இருக்குது தெரியுமா? இப்போ நான் எனக்கு பசிச்சிச்சின்னு வச்சுங்க, வயிறு சூடாயிடும். உணர்ச்சி வசப்பட்டேன்னு வச்சுங்க, உடம்பு சூடாயிடும். கோவப்பட்டா என்ன ஆகிடும்? மூளை சூடாயிடும். இதுதான் சயின்ஸ். பசிச்சா வயிறு சூடாயிடும், உணர்ச்சி வசப்பட்டா உடம்பு சூடாயிடும், கோவப்பட்டா மூளை சூடாயிடும். அதனால தான் கிராமத்தில் கோவக்காரனை சொல்லுவாங்க, அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்பா சொல்கிறோம்ல. நம்மளே சொல்கிறோம்ல, கோவம் வந்தால் மண்டை காய்து மரியாதையாக போயிடுன்றோம்ல. அப்போ கோவம் வந்தால் மூளை சூடாயிடும். இதில் யாருக்கு தெரியுமா சீக்கிரம் சூடாயிடும்? பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாயிடுமா. அதனால தான் குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாகாமல் பார்த்துக்கிறது. அதனால தான் சொல்லுது, கோவம் வந்தோடனே பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருத்தர் விசில் அடிக்கிறா, இது தெரியாமல் நான் பூ வாங்கி கொடுக்காம இருந்தேயா? இவ்வளோ பெரிய உண்மை இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கேன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நம் முன்னோர்கள் எப்படி பண்பாட்டோடு வாழ்ந்தார்கள். ஒரு வீட்டு வாசல்ல ஒரு கீரைக்காரமாக ஒரு பாட்டி, வயசான பாட்டி உட்காந்துருக்கு. அந்த பக்கமாக ஒரு கீரைக்காரமாக வருது. இந்த பாட்டி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிற இலக்கணத்துக்கு சொல்கிறேன். இந்த பாட்டி அந்த கீரைக்காரமாக பார்த்து கீரை எவ்வளோமான்னு கேட்குது. அந்த அம்மா சொல்லுது 8 அணா. உடனே இந்த மாதிரி 4 நாக்கு கொடுப்பியா? இல்லை 8 அணா. 4 அணான்னு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடக்குது. எவ்வளோக்கு? 4 நாக்கு. கடைசியில் அந்த கீரைக்காரமா சரிம்மா 4 நாக்கு தான் கொடுமா தோத்துருச்சு. உடனே இந்த பாட்டி என்ன பண்ணிச்சு, 2 கட்டு வாங்கிடுச்சு. இது கேட்ட வேலைக்கு வாங்கிடுச்சு. இந்த கீரைக்காரமா இந்த கீரையை கொடுத்துட்டு இப்படி எழுதிச்சு, அப்படியே மயக்கச்சு விழுந்துச்சு. உடனே இந்த பாட்டி கடகடன் தண்ணி தெளிச்சு என்ன ஆச்சுன்னு உள்ள போய் காஃபியை சுட வச்சு கொடுத்து, அதுக்கு வச்சு இந்த 2 இட்லி கொடுத்து, நான் காலையில் சாப்பிடாம வந்துட்டியான்னு சூடா ஒரு தோசை சுட்டு கொடுத்து, மத்தியானம் சாப்பிடாம இருக்காதுன்னு கையில் ஒரு 30 ரூபா கொடுத்து தான் பழைய புடைய ஒன்று கொடுத்துச்சு. அந்த பேரன் பார்த்தான், இவ்வளோ நேரம் 4 நாக்கு அந்த பொம்பளையோட இவ்வளோ ஆர்கியூ பண்ணிட்டு இப்போ 300 ரூபா செலவு பண்ணிட்டிய பாட்டி, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்னா. அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, வணிகத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வணிகம் கிடையாது. இதுதான் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம்? புத்தகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம்? புத்தகத்திலிருந்து. என்ன சொன்னா, புத்தகம் சில மூளையில் ஏற்றி விடுகிற விஷயம். இன்னைக்கு இந்த நாட்டில் எல்லாம் தவறாக இருக்கிற பொழுது மனிதனை சரியாக ஆற்றுப்படுத்துகிற ஒரே வேலையை எது செய்கிறது? புத்தகம். சார், புத்தகம் படிக்கிறதுனால என்ன நன்மை? இந்த தம்பி சொன்னார்ல, உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னா வருத்தப்படாதீங்க, அவங்கிட்ட ஜெயிக்கிற இன்னொரு ஆற்றல் இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? கணித மேதை ராமானுஜம், அவர் தான் இந்த நாட்டில் மேக்ஸில் எக்ஸ்பர்ட்.
அவரை மாதிரி கணக்கு போட முடியாதுல்ல. யார் யார் நல்லா கணக்கு போட்டால் ஒரு கணித மேதை ராமானுஜம் சொல்லுவாங்கல்ல, அந்த கணித மேதை ராமானுஜம் இங்கிலீஷில் ஃபெயிலு, 3 தடவை ஃபெயிலு, 3வது தடவை 3 மார்க்கில் ஃபெயிலு. நான் பொய் சொல்லலைங்க, கணித மேதை ராமானுஜம் வரலாற்று எடுத்து படிச்சு பாருங்க. அதனால அவரால் ஹையர் ஸ்டடிஸ் போக முடியல. ஆர்பர்ல ஒரு கிளார்க் வேலைக்கு போயிட்டாரு. கிளார்க் வேலைக்கு போன அந்த ராமானுஜம் உலக அளவில் கணித மேதையாக உருவானது எப்படி தெரியுமா? கிளார்க் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஃப்ரீ டைம்லலாம் ஒரு லைப்ரரிக்கு போவார். அந்த லைப்ரரியில் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரியில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் ஒரு பத்திரிகையில் ஒரு கணக்கு போட்டு இந்த கணக்குக்கு யாராவது விடை எழுதுங்கன்னு எழுதியிருக்கார். நிறைய பேர் எழுதி போட்டாங்க, தப்பு. ராமானுஜமும் எழுதி போட்டார், கூட ஒரு லெட்டர் வச்சு அனுப்பிச்சார். அந்த கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபசர் பார்த்துட்டு அசந்துட்டான். இதுவரைக்கும் வந்த ஆன்சர்லயே இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், ஸ்ட்ரைட் ஆன்சர். யார் எழுதியிருப்பான்னு கூட வச்சிருக்க லெட்டரை பார்த்தா அவர் நினைச்சாரு யாரோ ஒரு பெரிய ப்ரொஃபசர் எழுதியிருப்பான்னு நினைச்சாரு. கடைசியில் பார்த்தா ஆர்பர்ல இருக்கிற கிளார்க் அவர் பதில் எழுதினாரு. இதுவரைக்கும் வந்த ஆன்சர்லயே உன் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், உன் ஆன்சர் தான் சரியான ஆன்சர், நீ என்ன கிளார்க்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ராமானுஜத்துக்கு லெட்டர் எழுதிட்டு என்ன தெரியுமா பண்ணார் அவரு? மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதினார். டே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸரே, உன் கணித மேதைன்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்களே, அவன் உங்க யூனிவர்சிட்டியில் இல்லடா, யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு ஆர்பர் இருக்கு பார், அங்க கிளார்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்கான்டா, அவனை போய் தூக்குங்கடா, அவன் தாண்டா இந்த நாட்டில் கணித மேதை ராமானுஜம் வெளிநாட்டுக்காரன் எழுதினான். எழுதுனதோடு நிக்கிறேன். இங்க இருந்து புறப்பு ஒரு ப்ரொஃபஸரை நீங்க போய் அந்த ராமானுஜத்தை பார்த்துட்டு வாங்க, அவன் தான் கணிதத்தில் அறிவுன்னு சொல்லிட்டு ராமானுஜத்தை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வரவழைத்து தேர்வு எழுதாமலே பட்டம் கொடுத்தார்கள் என்பதுதான் ராமானுஜத்தினுடைய வரலாறு. அந்த ராமானுஜம் ஆங்கிலத்தில் தோற்று போனார், ஆனால் கணிதத்தில் ஜெயித்தார். நான் இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நான் போற கூட்டத்தில் சொன்னேன், இன்னைக்கு செல்போன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லா பிள்ளைங்க எல்லா நான் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கேன். இப்போ வாத்தியாரா இருக்குன்னா எங்க ஸ்கூல்ல ஒரு தடவை இன்னைக்கு இருக்கிற பையனை நேரே +2 பசங்களே எங்கள் ஹெட்மாஸ்டர் போட்டு அடின்னு அடிக்கிறார். உடனே நான் ஏன் சார் அடிக்கிறீங்க? அருள் பிரகாஷ் இவன் என்ன பண்ணான் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்தான். உங்களுக்கு எப்படி தெரியும்னா நான் அங்கே போனேன்னாரு. நீங்கள் ஏன் சார் அங்கே போனீங்கன்னா இவன் பார்க்குறானான்னு பார்க்குறதுக்கு நான் போனேன். உடனே அந்த +2 பசங்களை விட்டுட்டே ஏன்டா ஹெட்மாஸ்டர் இப்படி அடிலாம் வாடிக்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்குறது தப்பு இல்லையா? அதில் ஒரு பையன் சொல்கிறான், சார் நீங்கள் தானே தமிழ் நடத்தும் போது சொன்னீங்க. என்னடா சொன்னேன்? தமிழ் நடத்தும்போது சொன்னீங்கல்ல, நான் பஸ் ஸ்டாண்டில் போய் பொண்ணுங்க பாருன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க அழகு எங்கே இருந்தாலும் ரசிக்கணும்னு சொன்னீங்கல்ல. நான் ஒரு மலையை ரசிக்கிட்டா ஒரு கடலை ரசிக்கிட்டானா, இவன் பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் தானே சொன்னீங்கண்ணா. அதில் ஒரு பையன் என்ன கேட்டான், சார் இது பேர் என்ன? முகம். ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன பேர்? ஃபேஸ். இன்னொரு பேர் என்ன? ஃபிகர். முகம் பார்க்க போனேன்னு சொல்லி பாருங்க, தப்பா தெரியல. ஃபிகர் வெட்ட போனேன்னா தப்பா தெரியுது. எங்களே தான் பண்ண சொல்றீங்க, அது லாங்குவேஜ் ப்ராப்ளம்ட்டான். நான் அவன்கிட்ட சொன்னேன், கரெக்டரா இது முகம்தான். இந்த காலத்து பசங்களை எப்படி அணுகணும்னு சொல்கிறேன். இது முகம்தான், ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஃபிகர் தான். நீ ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து ஃபிகர்னு சொல்கிற. நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. ஒழுக்கம்னா என்ன தெரியுமா? வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது, அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது. நீ ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து ஃபிகர்ன்ற. நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. எவனாவது உங்கள் அம்மாவை பார்த்து இதான் என்ன பெத்த ஃபிகர் சொல்லுவியா? இல்லை எவனாவது உங்கள் பாட்டியை பார்த்து எங்கள் அப்பாவை பெற்ற ஃபிகர் உட்காந்துக்குது சொல்லுவியா? இல்லை எந்த அப்பாவது மொத்தம் 3 ஃபிகர் பெற்றேன், பெரிய ஃபிகர் BA படிக்குது, அடுத்த ஃபிகர் 8th படிக்குது, கடைசி ஃபிகர் 5th படிச்சா. அப்போ வீட்டில் எதை சொல்ல மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது, அதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா சார், நீங்கள் எல்லாரும் இங்கே பலர் உட்காந்துருக்கீங்க, தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வத்தை நம் பிள்ளைகளுக்கு குறைக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? எல்லாரும் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் இப்போ பெரியவங்களா இருக்கீங்க. அந்த திருவிளையாடல் படத்திலேயே நமக்கு பிடிச்ச காட்சி எது? அந்த நாகேஷும் சிவாஜியும் பேசுவாங்களே, பிரிக்க முடியாதது எது, சேர்ந்தே இருப்பது எது. அந்த சீனை இன்னைக்கு பார்த்தோம். அந்த சீனுக்கு பின்னால் ஒரு சின்ன சம்பவம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. திருவிளையாடல் படம் எடுக்கிறதுன்னு அந்த இயக்குனர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி சிவாஜியை ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அடுத்தது நாகேஷை போய் ஃபிக்ஸ் பண்ணுறார். நாகேஷ் கிட்ட சொல்கிறார், நீங்கள் இந்த ரோலில் நடிக்கிறீங்க, தர்மி ரோலில் நடிக்கிறீங்க. நாகேஷ் சொல்கிறார், வேணாம் சார், சிவாஜியோட நடித்தா நான் எடுபட மாட்டேன், வேணாம். இல்லை நீங்கள் தான் நடிக்கிறீங்க. நாகேஷை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பர்டிகுலர் சீன் ஷூட்டிங். எந்த சீன்? சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்களே அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. சீன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த டைரக்டர் போய் சிவாஜிட்டு, அண்ணே இந்த சீனில் சூப்பராக நடிச்சிட்டிங்கன்னு கை கொடுக்குறாரு. யாருக்கு? சிவாஜிக்கு. ஒன்று நெட்ஸ் அந்த யூனிட்டில் இருக்கிற லைட் மேன், மேக்கப் மேன் எல்லாரும் போய் சிவாஜி கை கொடுக்குறான். அண்ணா என்ன நல்லா இருக்குங்க. நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார். இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டோம், சிவாஜி இந்த சீனில் நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு. இப்படி எல்லாரும் சிவாஜிக்கு கை கொடுத்தோன்னே சிவாஜியில் தள்ளுங்க 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 தள்ளுங்கட்டு நேராக நாகேஷ்ட வந்தார். நாகேஷ் கை கொடுனார். நாகேஷ் சொன்னார், என்னென்னா எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறாங்க, நீ போய் எனக்கு கை கொடுக்குறிய? அதுக்கு சிவாஜி சொன்னார், இல்லை
இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை யாராவது பார்த்தாலும் இந்த சீன்ல என்ன ரசிக்க மாட்டாங்க, ஒன்னதான் ரசிப்பாங்க. இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டமும் நாகேஷ்ட வந்துட்டான். நம்மளால தான் எங்க கூட்டம் சேர்த்து அங்கே ஓடிடுவானு. எல்லாம் வந்து நாகேஷ்ட கை கொடுத்து, அண்ணன் கை கொடுங்க கை கொடுங்க, சிவாஜியை உங்களை பாராட்டிட்டாரு, எப்படி நடிச்சிங்க இந்த ரோல்னா. அப்ப நாகேஷ் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, அதான் இந்த கூட்டத்துக்கான மெசேஜ். நாகேஷ் சொன்னார், இந்த படத்துல தானா புலம்புற தர்மி கேரக்டர்னு டைரக்டர் எனக்கு சொல்லிட்டாரு. நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளத்தில் வாக்கிங் போவேன். அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானா பேசி நிற்பான். டெய்லி அவனை பார்த்து அவன் செய்யறத அப்படியே இங்கே செஞ்சேன். அந்த பைத்தியக்காரன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னார். என்ன பொருள்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரனிடத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவெடுத்து விட்டால் நாம் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தாலும் பயனில்லை. எனவே கற்றுக்கொள்ளுகிற ஆர்வத்தை வளர்ப்பதற்குத்தான் இந்த புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது. எல்லா இடத்திலும் புத்தக கண்காட்சி நடத்துது. இன்வால்மெண்ட். ரெண்டாவது, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் இன்வால்மெண்ட். எல்லாரும் எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் இங்கிலீஷ் மீடியம், எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான். ஒன்னு டீச்சர், சே ப்ராப்பர்லி, நாட் எலக்ட்ரிக் குட்டி, எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக் குட்டினா போய் உங்க அப்பா கூட்டினாடா. உங்க பையன் பாருங்க சார் சரியா படிக்க மாட்டான். என்ன எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான். அவங்க அப்பா, அவ்வளவுதான் அவனுக்கு கெப்பா குட்டி, நான் என்ன பண்றதுன்ட்டார். அந்த ஆளுக்கு கெப்பாசிட்டி வரல. உடனே நேர ஹெட்மாஸ்டர் ரூம் கொடுத்தார். சார் இவனை இங்கிலீஷ் மீடியத்தில் மாற்றிடலாம். ஏன்? எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டின்றான், அவங்க அப்பா கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டிங்கிறான். அந்த ஹெட்மாஸ்டர் சொல்லிக்கிறான், இதெல்லாம் வெளியே பப்ளிக் குட்டி பண்ணாத, கம்முன்னு போன்ட்டான். அந்த ஆளுக்கு பப்ளிசிட்டி. ஆரிஜின் ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுங்களேன். இத்தனை பெரிய கூட்டம், இத்தனை பெரிய செலவு, இத்தனை பெரிய ஏற்பாடுகள், இத்தனை பேச்சாளர்களுடைய பயணம், இத்தனை செலவு எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ஒரு அரசு தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கல்ல, தனக்கு தன் நாட்டில் வாழுகிற மக்களுக்கு அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்கிற ஆசைப்படுகிற இடத்தில் தான் இந்த இடத்துல. சரி சார், நீங்க புக்கு படின்னு சொல்றீங்க. புக்கு படிக்கிறதுனால என்ன பயம்? 3 விஷயம் நன்மை இருக்கு. ஒன்று, உங்கள் மனசுக்குள் இருக்கிற அடிமைத்தனம் விலக வேண்டும் என்று சொன்னால் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும். இப்போ என்ன யோசித்து பாருங்களேன், இப்போ நாங்கள் நீங்கள் புக்கு படிக்க படிக்க 3 விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களுக்குள்ள இருக்கிற அடிமைத்தனம் போயிடும். ரெண்டாவது, புதிய புதிய சிந்தனைகள் வரும். மூன்றாவது, உங்கள் பிள்ளைகளை அறிவாளிகள் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நாம அறிவாளிகளை அவளுக்கு முன்னால் காட்சி அளிக்கணும். ஒரு காட்டில் ஒரு ராஜாவும் மந்திரியும் போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவங்க கூட வந்த பரிவாரங்களை விட்டு அவங்க தனியாக போயிட்டாங்க. வழி தெரில, எப்படி காட்டை விட்டு வெளியே போகிறதுன்னு தெரில. அப்போ இந்த ராஜாவுக்கு தண்ணி தாகம் வந்துருச்சு. உடனே ராஜா அந்த மந்திரியை கூப்பிட்டு, எங்கே இருந்தால் தண்ணி எடுத்துனுவான்னா. அவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஒரே காடாக இருக்குது, இங்கே தண்ணியே கிடைக்கல. ஐயோ இப்போ எனக்கு என்ன தண்ணி வேணுமே, என்ன பண்ணுறதுன்னப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு குருட்டு பிச்சைக்காரன் வந்து நேர்கிறான். இவனை கேட்டு பாருண்ணா. மந்திரி சொன்னா, இவனே குருடனா இருக்கிறாரு, இவருக்கு எப்படி தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு. ஐயா இந்த பக்கம் எங்கன்னா தண்ணி கிடைக்குமா, ராஜாவுக்கு தண்ணி வேணும்னா. அப்படியான்ட்டு அவன் என்ன பண்ணா, அந்த குருடன் ஒரு பக்கம் நின்று அப்படின்னா, இன்னொரு பக்கம் நின்று 4 பக்கம் அப்படி மூக்கை உறிஞ்சி பார்த்துட்டு, இந்த பக்கம் போங்க ஒரு குளம் இருக்குதுன்னா. அதே மாதிரி போனால் அந்த பக்கம் ஒரு குளம் இருக்கு. இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிரா அந்த குருடரை கூப்பிட்டு எப்படி தெரியும்? ஐயா கடவுள் எங்களுக்கு கண்ணை தான் பிடிக்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு. அதான் கடவுளுடைய, ஒரு உறுப்பை பிடிக்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு. எனக்கு கண்ணு தான் இல்லையே தவிர மூக்கில் உறிஞ்சிற சக்தி நல்லா இருக்கு. 4 பக்கமும் உறிஞ்சு பார்த்தேன், இந்த பக்கம் வந்து குழுங்காத்து வந்துச்சு, கூடுதலாக வந்துச்சு, அதனால இந்த பக்கம் குளம் இருக்கும்னு நினைச்சேன், சொன்ன குளம் இருந்துச்சு. நான் ஆஹா அருமையான அறிவாளி, இவனுக்கு ஒருவேளை பிச்சை சோறு போடுன்னா ராஜா. உடனே அரண்மனையில் தான் அவனுக்கு பிச்சை சோறு போட்டான். அரண்மனைக்கு போயிட்டான். அங்கே போனோடனே இந்த ராஜா கிட்ட ஒரு 3 வியாபாரிகள் வந்து முத்தெல்லாம் விற்றான். இதில் எந்த முத்து நல்ல முத்துன்னு செக் பண்ணும். டக்குன்னு ராஜாவுக்கு அந்த பிச்சைக்காரன் ஞாபகம் வச்சு அவனை கூட்டுவாங்கண்ணா. கூட்டினு வந்து இந்த 3 முத்தில் எது நல்ல முத்துன்னு சொல்ல முடியுமாண்ணா. அந்த பிச்சைக்காரன் 3 என் உள்ள கையில் வைங்க சொல்கிறான்னா. ஒன்று வச்சு எடுத்தாங்க. 3 வச்சோன்னே 2 ஓகே பண்ணிட்டு 1 சரியில்லைன்ட்டான். ஏன்னா இது நடுவில் ஏதோ ஒரு கோடு மாதிரி போகுது, இது சரியில்லைண்ணா. கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா ஒரு கோடு மாதிரி போகுது. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அதாவது மூக்க உறிஞ்சி சொல்லிட்டான். இது எப்படியா சொன்னா? இல்லைங்க, நல்ல முத்தை வச்சா அந்த சூரிய ஒளி கையில் படணும், இந்த ஒரு முத்தில் மட்டும் கையில் ஏதோ தடுத்துச்சு, அப்போ நடுவில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினச்சி சொல்லிட்டான். ஆஹா அருமையான அறிவு, இனிமேல் டெய்லி உனக்கு அரண்மனையிலேருந்து பிச்சை சோறு போடுங்கன்ட்டான். சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவுக்கு தனியாக வைக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு. இப்படி எல்லாத்தையும் சொல்கிறானே, அவனை கூப்பிட்டு இன்னொரு நாள் கூப்பிட்டு ஒரு நாள் தனியாக கூப்பிட்டீங்க, வா எல்லாம் சொல்கிறியே என்னை பற்றி ஏதாவது சொல்லன்னா. அதுக்கு பிச்சைக்காரர் சொன்னால், வானா சார் சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க, சும்மா சொல்லு. வேணாங்க சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க. நான் தானே கேட்குறேன், சொல்லு. யாரும் இல்லை, சொல்லு. சொன்னால் கோச்சிப்பீங்க, சொல்லு. அப்புறம் கோச்சிக்கூடாது, கோச்சிக்க மாட்டேன், சொல்லு. நீங்கள் ஒரு ராஜாவே இல்லை, நீங்களும் ஒரு பிச்சைக்காரன் தானா? என்ன பார்த்து பிச்சைக்காரனியா பார்த்தீங்களா, கோச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா? நான் அதுக்கு தானே சொல்ல மாட்டேன். எப்படி சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் பிச்சைக்காரன் வேணா உங்கள் அம்மா போய் கொள்ளுங்கன்னா. ராஜா கிடக்கணும் அவங்க அம்மாட்ட போட்டோம். அம்மா என்னம்மா நான் வந்து ராஜா இல்லையாண்ணா? அவங்க அம்மா, ஆமாண்டா வெளியே சொல்லாதரா, எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்துருந்து உங்கள் அப்பா ரொம்ப திட்டினார்னு
நீ எனக்கு பிரசவம் ஆகும்போது பொம்பளை பிள்ளை அங்கே ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு அதுக்கிட்ட இருந்து ஆம்பளை பிள்ளை எடுத்துன்னு வந்தா அதுதான்டா நீ இங்கே அரசால வேண்டியது எங்கேயோ பிச்சை எடுத்துனுக்குது, நீ எங்கேயோ பிச்சை எடுக்க வேண்டிய நீ ராஜாவாக இருக்கிறான்னா இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா இந்த உண்மை இன்னைக்கு தான் நமக்கு தெரியும். நம்ம அம்மா நம்மகிட்ட சொல்லுது, இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும்? நேரம் வந்தான், டே அதெல்லாம் இருக்கட்டும், நான் பிச்சைக்காரன் பையன் தானே எங்கள் அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது எப்படி நீ கண்டுபிடிச்சான்னா? அதுக்கு அவன் சொன்னான், உன்னை முதல்ல காட்டில் பார்த்தேன், அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ பிச்சைக்காரன் பையன் தான். எப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு உதவி செஞ்சா ஒரு பொண்ணை கொடு முத்த கொடுன்னு சொல்லுவான், நீ ஒவ்வொரு முறையும் பிச்சை சோறு போடு பிச்சை சோறு போடுன்னு பார்த்தியா, அப்பயே முடிப்பட்டு. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்களை படிங்கன்னு சொல்றதுக்கு முன்னால தயவு செய்து அவர்களுக்கு முன்னால் நீங்கள் படியுங்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்கள் செல்போன் வைத்திருந்தால் அவர்களும் செல்போன் தான் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் படிப்பது போல நீங்க நடிக்கவாது செய்யுங்கள். நம்ம அப்பா படிக்கிறான், நம்ம அம்மா படிக்கிறான், நம்ம படிக்க ஆரம்பிப்போம். என்ன இதில் என்ன சிக்கல்னா, நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்குடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சில விஷயத்தை நம்பிட்டா அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க. இந்த பாலாஜின்னு ஒரு பழைய காலத்தில் ஒரு நடிகர் இருந்தார்ல, பாலாஜின்னு ஒரு நடிகர், அவர் ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டே இருக்கார். ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது ஒரு லெவல் கிராசிங்கில் ஒரு கார் நின்றுச்சு. உங்களுக்கு தெரியும் நடிகர்கள்லாம் கருப்பு கண்ணாடி போட்ட உள்ளே உட்காந்துருப்பாங்க. இவர் நேராக போகிறார், கார் நின்றுச்சு, இவர் உள்ளே உட்காந்துருக்கார். அங்கேருந்து ஒரு பிச்சைக்காரமாக வந்து, ஐயா ஏதாவது போடுங்க, அந்த கண்ணாடி கிட்ட கேட்குது. அதுக்கு உள்ளே யார் இருக்கான்னு தெரியாது, ஏன்னா கருப்பு கண்ணாடி. உடனே இவர் பார்த்து பரிதாபமாக இருக்குன்ட்டு கண்ணாடியை மெதுவாக இறக்கிட்டு ஒரு 50 ரூபாய் அதுக்கு போட்டார். பாலாஜி காலத்தில் 50 ரூபா அது எவ்வளோ பெரிய காசு. இந்த 50 ரூபாயை வாங்கிட்டு அந்த பாட்டி அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லுதான், எம்ஜிஆர் மவராசன் நல்லா இருக்கணும் ஒன்றான். உடனே பாலாஜி கீழே இறங்கிட்டார். அம்மா காசு போட்டது நான் பாலாஜி, எம்ஜிஆர் இல்லை. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, ஏழைக்கு இறங்குறாருன்னா அது எம்ஜிஆராக தானே இருப்பார் அப்படின்ட்டு போயிடுச்சோம். அதுதான் எம்ஜிஆரின் பலம், அதுதான் தமிழ்நாட்டின் பலம், அதுதான் அதிமுகவின் பலம். என்ன காரணம்னா, நம்ம மக்கள் ஒன்று நம்பிட்டாங்கன்னா அது வந்து மாற மாட்டாங்க. ஒருத்தன் ஒரு நாள் ராத்திரி பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். அடுத்த நாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டான், டாக்டர் நேற்று ராத்திரி பூனையை முழுங்கிட்டேன், வயிற்றுலேருந்து எடுங்கண்ணா. டாக்டர் சொன்னார், பூனையை முழுங்கிக்கலாம் உயிரோட இருக்க முடியாது. நான் முழுங்கிட்டேன்னு சொல்கிறேன் நீங்கள். அவன் ஒன்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பார் பூனை இல்லை பார், போயிட்டு வந்துட்டான். உன்னை இன்னொரு டாக்டர் போனான், நம்பல, அவன்கிட்ட போனான், அவனு எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான். இன்னொரு டாக்டர், இது மாதிரி 15 டாக்டர் போயிடான். 15 பேர் எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்னு சொல்லிட்டான். 16வது ஒரு டாக்டர் போய் சொன்னான். அந்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சான், இவன் பூனையை முழுங்கல, முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு, அதான் இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அப்போது அந்த நம்பிக்கை எடுக்கணுன்ட்டு அவன் என்ன பண்ணான், எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல அவனே ஒரு அழகாக பூனையை வரைஞ்சி, ஆமாப்பா நீ முழுங்கிருப்பா உள்ள பூனை இது பண்ணான். அவன் கேட்டான், 15 முட்டா போய் டாக்டர் எடுக்கல, நீங்கள் எப்படி எடுத்தீங்கண்ணா? அவெல்லாம் லைட்டை போட்டுனே எடுத்துக்கிறான்ப்பா, பூனை வெளியே வரல, நான் இருட்டில் எடுத்தேன் கப்புன்னு வச்சு பிடிச்சிட்டானா. அருமையான டாக்டர், கண்டுபிடிச்ச நீங்கள் தான் வெளியே எடுக்கணும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு வா நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறேன்ட்டு அவனை அனுப்பிச்சிட்டு கம்பவுண்டர் கூப்பிட்டு சொன்னான், அதை போகிறான் பார், அவன் பூனையை முழுங்கலை, முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு, அதான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால் நாளைக்கு ஒரு பூனைக்குட்டி ரெடி பண்ணிக்கோ, அவன் ஆப்ரேஷன் தேட்டரில் உட்கார வச்சு டப் டுப்புன்னு அடிச்சு பூனை எத்தாச்சுன்னு சொல்லலான்ட்டு அவன் அந்த கம்பவுண்டர் ஒரு வெள்ளை பூனைக்குட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்தவன நான் ஆப்ரேஷன் அப்படி வச்சு லைட் செட்டு டப் டுப்புன்னு ஆச்சு, இந்தாப்பா உன் வயிற்றுலேருந்து பூனை எடுத்தாச்சுன்னா. ஆஹா அருமையான டாக்டர், 3 மாதத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட வராது போயிட்டேன் என்னன்னா, அதனால என்னப்பா பூனை தான் இப்போ எடுத்தாச்சுன்னா. அது இல்லை டாக்டர், நான் முழுங்கிறது கருப்பு பூனை, நீங்கள் எடுத்துக்கிறது வெள்ளை பூனை, அது உள்ளே போய் குட்டி போட்டுச்சு, மற்ற பூனை வெளியேட்டான். அந்த டாக்டர் தொழிலே விட்டுருப்பான்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த புத்தக கண்காட்சியில் இத்தனை பேர் வந்து பேசுகிறார்கள், இத்தனை கலை நிகழ்ச்சி நடக்கிறது, நான் பேசுகிறேன், எனக்கு பின்னால் அண்ணன் பேச போகிறார். என்ன நோக்கம் தெரியுமா? நாளைக்கு இப்போ நான் பேசும்போதே கவனிச்சிருப்பீங்க, திடீர்னு தூய தமிழ் பேசுகிறேன், திடீர்னு சாதாரணமாக பேசுகிறேன். இப்போ நான் ஒரு தமிழ் ஆசிரியர், நான் என் கிளாஸ்லையும் சரி, இப்போ நான் போகிற கூட்டங்களும் சரி, இன்றைக்கி ராத்திரியே நீங்கள் தூய தமிழில் பேசணும் நான் எதிர்பார்க்கலாமா? இப்போ வீட்டுக்கு போனேன், இப்போ தான் மீட்டிங் முடிஞ்சிச்சு, 2 பேர் பேசுனாங்க, டிஃபன் இருக்குதா தான் கேட்பீங்க. அதை விட்டுட்டு இப்பொழுதுதான் புத்தக கண்காட்சி முடிந்து வந்திருக்கிறேன், எனக்கு இரவு உணவு இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு வச்சுருவோம். உங்கள் வீட்டில் நல்லா தானடி புக் ஃபேருக்கு போனேன், என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல. இப்போ ஒருத்தர் ரோட்டில் போயினேங்கிறான், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனுக்கு கொண்டு ஹாஸ்பிட்டல் சார், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போய் நின்றுட்டு தமிழ் பச்சோட, மருத்துவர் அவர்களே சற்று முன்னர் விபத்து நடந்த காரணத்தினால், இவருக்கு ரத்தம் போயிருக்கிற காரணத்தினால் இவர் சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், அவன் செத்து போடுவான். அப்போ தூய தமிழில் பேசுவது மட்டுமல்ல தமிழ் பற்று, தமிழுக்கு ஒரு தூய்மை கேடு வந்தால் துடிக்கிறோமே, அதற்கு பெயர் தான் தமிழ் பற்று. அப்போ யோசித்து பாருங்கள், இன்னைக்கு எங்கள் ஸ்கூல்லலாம் நான் கேட்பான், ஏன் சார் எல்லாருக்கும் ஒரு மொழி இது, நீங்கள் மட்டும் தமிழ் பேசும்போது அப்படி துடிக்கிறீங்களே, நரம்பெல்லாம் புடச்சிக்குதே ஏன்னுவான். எல்லாருக்கும் ஒரு மொழி இது, ஆந்திராக்காரனுக்கு தெலுங்கு தாய்மொழி, கேரளாக்காரனுக்கு மலையாளம் தாய்மொழி, பெங்களூரில் இருக்கிறவங்க கன்னட தாய்மொழி, அது மாதிரி எனக்கு தமிழ் தாய்மொழி, இதில் என்ன பெரிய விஷயம் இதுன்னா? அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், டே எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி இருக்குது, ஆனால் எல்லா தாய்மொழிக்கும் நம்ம தாய்மொழிக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இப்போ எல்லா நாட்டுக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எங்கள் அப்பாவே எங்கள் நாட்டுக்கு முதலமைச்சர்னா எனக்கு பெருமையாக இருக்குமா இருக்காதா? எங்கள் அப்பா தாடா சிஎம் சொல்லுவோன்னா இல்லையா? அது மாதிரி
எல்லோருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கிறது. எல்லா மொழிக்கும் எந்த மொழி தாயாக இருக்கிறதோ அந்த மொழி எனக்கு தாய்மொழியாக இருக்கிறது. எனவே தான் நான் பெருமைப்படுகிறேன். அப்ப எந்த மொழிக்கும் தமிழ் தான் தாய்மொழின்னு எவன் சொன்னா? நான் சொல்லல. கால்டுவெல் என்கிற அறிஞன் இந்த நாட்டுக்கு 172 ரீசன் எழுதி வச்சு போயிருக்கான். எல்லாம் எத்தனை ரீசன்? 172 ரீசன். எல்லா மொழியும் தமிழ் மொழியிலிருந்து தான் பிறந்துச்சு. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். நீங்க உலகத்துல எந்த லாங்குவேஜ் லெட்டர் எழுதினாலும் 5 ஷேப் இல்லாமல் எழுத முடியாது. ஒரு முழுவட்டம், ஒரு அரைவட்டம், ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு, ஒரு வளைவு. இந்த 5 ஷேப் இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியாவது எழுத முடியுமா? இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், உருது, ரஷ்யா, ஜப்பான், என்ன மொழினாலும் இந்த 5 ஷேப்பில் எழுதணும். ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு ஆஃப் சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு கர்வ். இந்த 5ல் 1 2 இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியும் எழுத முடியாது. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அனப்பிரியார் வாசகர்களே, பார்வையாளர்களே, இந்த 5 வடிவம் இல்லாமல் உலகத்தில் நீங்கள் எந்த மொழியையும் எழுத முடியாது. ஆனால் இந்த 5 வடிவமும் ஒரே எழுத்தில் எந்த மொழியிலாவது இருக்கிறது என்று சொன்னால் இல்லை. ஆனால் தமிழில் எழுதி பாருங்கள். முழுவட்டம் இருக்கிறது, அரைவட்டம் இருக்கிறது, நேர்கோடு இருக்கிறது, குறுக்கு கோடு இருக்கிறது, வளைவு இருக்கிறது. இதுல இருந்தாண்டா எல்லா மொழியும் தோன்றிருக்கேன். ரெஃபரன்ஸோட சொன்னான். நான் என்ன சொன்னேன்? நான் எல்லா மொழியையும் நேசிப்பது, எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் மொழி மீது மட்டும் பற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நம்ம கேட்கணும். யார் நம்ம எதையும் வேணான்னு சொல்ல, எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்? இது உணர்வு சார்ந்த மொழி. இது உணர்வு சார்ந்த மொழி. இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் எல்லா இடங்களிலும் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், புத்தகங்கள் கொடுக்கிற அறிவு மாதிரி இப்போ நாங்கள் பேசுகிறோம் சொன்னால், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பேசுகிறோம் என்று சொன்னால், எதை வைத்து பேசுகிறோம்? தொடர்ந்து வாசிப்பதால். இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது சின்ன பிள்ளை இவரை மாதிரி நம்மளும் பேசணும்னு ஆசைப்படுகிறான்னு சொன்னால், அவன் தினந்தோறும் ஒரு புத்தகத்தையாவது வாசிக்க வேண்டும். இப்போ புக் ஃபேர்லாம் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக் விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் ஒரு புக்கு படிச்சா வளர்த்தாங்க. பிள்ளை வளர்ப்பது எப்படி? அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறான்னா, என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன். இல்லை, அப்போ யோசித்து பாருங்க. இந்த சமூகத்தின் மிகப்பெரிய சிக்கல் அப்படி என்ன சொன்னால், நான் தொலைக்காட்சிகளும் செல்ஃபோனும் தடையாக தான் இருக்குது. நீங்கள் தொலைக்காட்சிகளும் செல்ஃபோனும் எல்லா நேரத்திலும் நமக்கு தடையாக தான் இருக்குது. அதுவும் தொலைக்காட்சிகள் யோசித்து பாருங்க. நான் சீரியல் விடுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் பாருங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார். ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட காப்பு சாப்பிட வரியான்றான். அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன், நான் அவன் கூட வரமாட்டேன். அடுத்த நாள் ஏதோ ஒரு ப்ரெஷ் எடுத்து பல்லு வளர்க்குறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு அவனோட காப்பு சாப்பிட போகுது. அவன் என்ன நினச்சா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறான்னா, இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினச்சி அவன் போடுறான். நம்மால் என்ன நினச்சி இந்த பேஸ்ட்டை வாங்குறானோ, இந்த பேஸ்ட்டில் பல்லு வளர்க்குனா நிறைய பேர் நம்மளோட காப்பு சாப்பிட வருவாங்க போல நீ நினச்சிக்கிறான். இது கூட பரவாயில்ல சார். இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட், எங்கள் வீட்டு டிவி இல்லைனா கல் எடுத்து குடிச்சிருப்பேன். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போட்டால் அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக நினைப்போம். ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போகிறான். அவங்க லவ்வர் கீழே கார் வச்சு நிற்கிறான். இவ காருக்குள்ளே ஏறா. இவ ஏறதுக்கு முன்னால் அவங்க அப்பா உள்ளே ஏறி உட்காந்துன்னு ஓடுறதான் ஓடுற, இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான். அவெல்லாம் ஒரு அப்பனா சார். இந்த 10 மணிக்கு ராத்திரி எங்கடி போனேன் நான் என் காலை வெட்டாமல் ஓடுறதான் ஓடுற, இந்த ஸ்வீட் சாப்பிடுவோம். அப்போ என்ன சொல்ல வரான்? அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாரும் வீட்டை விட்டு ஓடுவாங்கன்னு சொல்ல வரானா? ஒன்றும் வேணாம் சார், இப்படி எடுத்துங்க. இப்போ நான் இங்கே பேசினே இருக்கிறேன். இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுங்க. நம்ம பக்கத்து தெருவில் ஒரு கொலை நடந்துச்சு, எங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் வருதுங்க. எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சார் எங்கெங்க இருக்கிறீங்க? வழக்கம் போல் எந்த ஊர்லேயாவது பெனாத்தி நிற்காதீங்க, நம்ம பக்கத்து வீட்டில் கொலை நடந்துச்சா, பத்திரமா வாங்கிட்டு அவங்க கதவெல்லாம் சாத்தின்னு என் பொண்ணெல்லாம் பத்திரமா உள்ளே ஏறி வெளியே போதுன்னு தானே சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. நீங்களா இருந்தாலும் அப்படி தானே சொல்லுவீங்க. அப்படி தானே சொல்லுவீங்க. அதை விட்டுட்டு ஹலோ கொலை நடந்துச்சா அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஹேண்ட் பேக் எடுத்து மாட்டின்னு ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து நான் அந்த இடத்துக்கு போவோமா? ஆனால் ராதிகா போகிறாங்களே, நம்ம பார்க்குறோமே, அது யதார்த்தத்துக்கு மீறியதா இல்லையா? இல்லையா? அப்போது நல்லா யோசித்து பாருங்க. இந்த தொலைக்காட்சிகள், இந்த ஊடகங்கள், நான் போகிற எல்லா கூட்டத்திலையும் சொல்கிறது, செல்ஃபோன் ஒரு மிகப்பெரிய தேவை, ஆனால் மிகப்பெரிய தொல்லை. இப்போ அதை தேவையாக வச்சுக்கிறதா தொல்லையாக வச்சுக்கிறதா, இது பெரிய கேள்வியாக இருக்குது. இங்கே தொகுத்து வழங்குகிற பெண்மணி கூட அந்த கருத்தை முன்னிறுத்தி சொன்னார்கள். இங்கே பல பிள்ளைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து வந்திருப்பதால் சொல்லுகிறேன். செல்ஃபோனுங்கிற விஷயம் நமக்கு தேவை தான், அதில் இல்லைன்னு சொல்லலை. நம்ம சில விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த நாட்டில் இப்போது டாக்டர்கிட்ட போகிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகவும் பயமாக இருக்குது இல்லையா? முதல் கொரோனாவில் நிறைய பேர் செத்தாங்க, 2வது கொரோனாவில் நிறைய பேர் சாவலை. ஏன் சொல்லுங்கள்? ஏன் சொல்லுங்கள்? 2வது கொரோனாவில் எவனும் ஆஸ்பத்திரிக்கு போகல, உற்று அங்கே போனால் தான் பிரச்சனையாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் இங்கேயே பார்த்து போகணும். சில ஆஸ்பத்திரி, எல்லா ஆஸ்பத்திரியும் அப்படி சொல்ல, இங்கே சில டாக்டர்ஸ் இருந்தாலும் சில ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம ரிசப்ஷனில் போய் என் பேருன்னு சொன்னோடனே 10 டிஸ்ட் எழுதி கொடுத்துட்றான். நம்ம இன்னும் நோயே சொல்ல,
சார் என் பேருன்னு 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றான். சார் இன்னும் நான் நோயே சொல்ல, எந்த நோயாக இருந்தாலும் இந்த 10 டெஸ்ட் எடுக்கணுன்ட்டு அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லா மிஷினும் நான் படுக்க வச்சு எடுத்துட்டு கடைசியாக சொல்கிறேன் எல்லாம் ஓகேன்றான். என்ன ஓகேன்னா எல்லா மிஷினும் ஒழுங்காக ஒர்க் பண்ணது ஓகேன்றான். நம்ம ஓகேவா மார்க்கணும்னு தெரில. இது சிக்கலாக இருக்கா இல்லையா? அப்போ எல்லா விஷயத்திலும் சிரமம் இருக்கிற பொழுதும் ஒரு தெளிந்த சிந்தனை, ஒரு அறிவு, ஆற்றல் வர வேண்டும் என்று சொன்னால் தினம் தினம் வாசிக்க வேண்டும். 3 விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம். இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செஞ்சுறேன். இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறோம். இங்கே உட்காந்துருக்கிறவங்க, அங்கே நிற்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க, நான், அண்ணன், என் கூட வந்திருக்கிற டிரைவர், இங்கே பார்க்குறவங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரே மூளையா வேற வேற மூளையா? நீங்கள் ரொம்ப புத்திசாலி தெரியுமா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் அவரே சொல்லிடுவார். இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஒரே மூளையா வேற மூளை? சும்மா யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஒரே மூளை, சரியா? ரைட், உங்கள் ஆன்சர் ஒரே மூளை. இப்போ நான் மூளையினுடைய 3 இலக்கணங்களை சொல்லுகிறேன். இதை சொல்லி நிறைவு செஞ்சலாம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு புத்தக கண்காட்சிக்கு வருவதின் நோக்கம் புத்தக கண்காட்சி அல்ல. எந்த பேச்சை நீங்கள் கேட்டாலும், எந்த உரையை கேட்டாலும், யாருடைய சொற்பொழிவை கேட்டாலும், இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போகிற போது வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே, இன்றைக்கு நான் வீட்டிற்கு என்ன எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி எதையாவது நீங்கள் எடுத்துக்கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியும் இந்த பேச்சும் வெற்றி இல்லையா? ஏதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். சரி, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் மூளை ஒண்ணுதான் சொல்லிட்டு. அண்ணா இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? தோசை. அண்ணன் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? தோசைன்னு சொல்லிட்டார். இப்போ அண்ணனை பார்த்து நான் போன மாதம் 12ஆம் தேதி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா பாடா அப்படின்னு சொல்லுவார்ல. இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம பேர் நமக்கு மறந்துடுமா? திடீர்னு யாராவது கூப்பிட்டு எனக்கு பேர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுடி, என் பேர் என்ன சொல்லுன்னு கேட்குமா? கேட்க மாட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உங்கள் வீடு உங்களுக்கு மறந்துடுமா? ஐயோ எங்கள் வீட்டு அட்ரஸ் மறந்து போச்சுன்னு யாராவது சொல்லுங்களா? அப்போ நம்ம மூளையினுடைய முதல் ஆற்றல் என்ன தெரியுமா? எதை சேவ் பண்ணணும், எதை எரேஸ் பண்ணணும். இன்னைக்கு சாப்பிட்டு ஞாபகம் இருக்கு, ஒரு வாரம் கழிச்சு இதுவும் மறந்துடும். அப்போ நம்ம மூளையினுடைய முதல் ஆற்றல் என்ன? சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். எதை சேவ் பண்ணிக்கணும், எதை எரேஸ் பண்ணணும். 2வது ஆற்றல் என்ன தெரியுமா? நம்ம மூளைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு. பொய் சொல்லல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு பெரிய ரோடு, இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை, அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் பைக்கில் வரான். இந்த டெய்லர் கடைக்கு நேராக நிற்கிறான், கிராஸ் பண்ணி வரல. அங்கே நின்று இந்த டெய்லரை பார்த்து ஹலோ அப்படிங்கிறான். உடனே அந்த டெய்லர் சொல்கிறான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்றான். இவன் போயிட்டான். உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இவன் ஏதோ துணி கொடுத்துக்கிறான், அதை கேட்குறான், அது இன்னும் தைக்கல. அர்த்தம் இது ஒன்றும் ஒரே கான்வர்சேஷன் தான். ஹலோன்னா அவன் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்னா, இவன் இறங்கி நின்று நான் துணி கொடுத்தனே தைச்சிட்டிங்களான்னு கேட்கல. அவன் துணியை கேட்குறீங்களா, அது இன்னும் தைக்கணும்லாம் சொல்ல. இவன் அங்கே வந்து நின்ன உடனே அவன் மூளை இங்கே துணியை கொடுத்துருக்க கேளுன்னு சொல்லி, அவன் அலோன்னு சொல்லி, அவன் துணியை தான் கேட்குறான்னு சொல்லி அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்னா, இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நினச்சி? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அவ்வளோ ஸ்பீடு நம்ம மூளை. அப்போ நம்ம மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் என்ன? சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். 2வது ஆற்றல் என்ன? ஸ்பீடு. 3வது ஆற்றல் என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியமானது. ஒன்ஸ் உங்கள் மூளைக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே தப்பு பண்ண சொன்னால் கூட அது தப்பு பண்ணாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? சர்க்கஸில் இந்த கடைசி காட்சி ஒன்று காட்டுவோம் பார்த்தீங்களா? ஒரு ரவுண்டு இருக்கும், அதில் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த ரவுண்ட் அப்படியே சுற்றும். இங்கேருந்து கண்ணை கட்டின்னு ஒருத்தன் கத்தி அடிப்பான், அந்த பொண்ணு மேலே படாமல் அந்த பலகையிலேயே படும். இப்படி ஒன்று பார்த்துருக்கோம்ல. ஒரு சர்க்கஸில் இந்த கத்தி அடிக்கிறவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தகராறு ஆயிடுச்சு. இந்த பொண்ணை எப்படியா கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். வெளியே கொலை பண்ணால் அது மர்டர், அஃபென்ஸ். அதனால் கத்தி அடிக்கும் போது மாற்றி அடிச்சிட்டா பை ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் ஒழுங்காச்சார் சார், ஏதோ மாற்றி அடிச்சான்னு சொல்லுவான்ட்டு இன்றைக்கி அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். 10 கத்தி அடிப்பான், 9 கத்தி ஒழுங்காக எடுத்துட்டு 10வது கத்தியை மாற்றி அடிச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். சர்க்கஸ் நாள் வந்துச்சு, அந்த பொண்ணை நிற்க வச்சு சுற்றினே இருக்குது. 9 கத்தி கரெக்டாச்சுனா 10வது கத்தியை வேணுன்ட்டு அப்படி கொஞ்சம் கையை அப்படி மாற்றி அடித்தான். அந்த கத்தியும் அவன் மேலே படாமல் பலகை மேலே தான் பட்டுச்சு. ஏன் தெரியுமா? தொடர்ந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னா கூட பண்ணல. ஆக நம் மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். 2வது ஆற்றல் ஸ்பீடு. 3வது ஆற்றல் ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்தா மாறவே மாறாது. இந்த இலக்கணம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் போது, எல்லா மூளைக்கும் போது. நம்ம எல்லார் மூளைக்கும் இந்த இலக்கணம் இருக்கு. இந்த இலக்கணத்தை காப்பாற்றுகிறவர்கள் ஜெயிக்கிறார்கள். அந்த இலக்கணத்தை தெரிந்து கொள்ள புத்தகத்தை வாசியுங்கள். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.